அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஈரோடு புத்தகத் திருவிழாவின் 3ஆம் நாள் சிந்தனை அரங்க நிகழ்வு. இந்த சீர்மிகு நிகழ்ச்சியில் தலைமை வகித்து உரை நிகழ்த்த இருக்கின்ற தி சென்னை சில்க்ஸ் அண்ட் குமரின் தங்க மாளிகை என்ற தொழில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு PK ஆறுமுகம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் மக்கள் சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரியார் பாரதி பாஸ்கர் அவர்களே, அன்பிற் சிறந்த சகோதரர் பட்டிமன்ற ராஜா என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகிற திரு S. ராஜா அவர்களே, இந்த நிகழ்வில் பார்வையாளராக முன்வரிசையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் உள்ளிட்ட உயர்மட்ட அரசு அலுவலர்கள், நூலகர்கள், கல்வி அலுவலர்கள், நகரின் பிரமுகர்கள், பதிப்பாளர்கள், புத்தக விற்பனையாளர்கள், ஈரோடு நகரத்திலிருந்து மட்டுமல்லாமல் மாநிலத்தின் வேறு பல பகுதிகளில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காகவும் நல்ல உரைகளை கேட்டு பயன்பெறுவதற்காகவும் ஈரோடு புத்தகத் திருவிழாவில் புத்தகங்களை வாங்கிச் சென்று தங்கள் இல்லங்களில் ஒரு சிறு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடும் வருகை புரிந்திருக்கின்ற வாசக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நிகழ்வை தொடக்க நாளிலிருந்தே, ஏன் தொடக்க நாளுக்கு முன்பிருந்தே செய்திகளாக, தகவல்களாக உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற செய்தியாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஈரோடு புத்தகத் திருவிழாவில் ஆண்டு முழுக்க அரிதில் முயன்று அற்புதமான நூல்களை வெளியிடக்கூடிய பதிப்பகங்கள். ஏதோ ஒரு புத்தகத் திருவிழாவை நடத்துகிறோம், அதில் யாரெல்லாம் நீங்கள் அரங்குகள் அமைக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் வைக்கலாம், வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வாசல் திறந்திருக்கிறது என்பது போல் ஈரோடு புத்தகத் திருவிழா நடத்தப்படுவது இல்லை. சரியாக கணக்கிட்டு பார்த்தால் சுமார் 250 அரங்குகள் இருக்கின்றன. அந்த 250 அரங்குகள் இருந்தாலும் இந்த 250 அரங்குகளும் திட்டமிட்டு முறையாக அமைக்கப்படுகின்றன. இப்போ ஆங்கில புத்தக நிறுவனங்கள் என்றால் அதில் பன்னாட்டு புத்தக நிறுவனங்கள் எவை எவை, மிகச்சிறந்த நூல்களை வெளியிடக்கூடிய புத்தக நிறுவனங்கள் எவை எவை என்பதை கணக்கிட்டு அந்த புத்தக நிறுவனங்களெல்லாம் வரவைப்பதற்கு என்ன வழி. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆங்கில புத்தக நிறுவனம் வர வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப விரும்பினோம் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு. சென்னை புத்தக திருவிழாவுக்கு அவர்கள் வருவதில்லை, ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று எப்படி அவர்களை எதிர்பார்க்க முடியும்? அதற்கு பிறகு டெல்லி மாநகரத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த புத்தக நிறுவனத்தினுடைய அகில இந்திய தலைமையகத்துக்கு சென்றோம். விண்ணை இடிக்கிற ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதுபோல பிரம்மாண்டமான கட்டிடம். நாங்கள் ஈரோட்டில் இருந்து வருகிறோம், ஈரோட்டில் புத்தக கண்காட்சி நடத்துகிறோம். இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு நீங்கள் அரங்குகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக பலமுறை கடிதம் எழுதியும் மின்னஞ்சலில் தெரிவித்தும் இதுவரை பதிலேதும் இல்லை. ஆகவே நேரடியாக வந்து பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்று அவரிடத்தில் சொன்னால் கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. இங்கு நாம் பெரிதாக பேசிக்கொள்ளலாம் ஈரோடு, அங்கெல்லாம் அவர்கள் ஈரோடு என்பதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. அவரை பார் இவரை பார் என்றார்கள். கடைசியில் உரியவரை பார்த்தால் அவர் என்ன சொன்னார் என்றால், ஈரோடு ஈரோடு என்று சொல்கிறீர்களே, அங்கு விமான நிலையம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். எப்படி புத்தக கண்காட்சி நடத்துகிறீர்கள், எத்தனை அரங்கு அமைக்கிறீர்கள், யார் யாரெல்லாம் வருகிறார்கள், எத்தனை ஆண்டுகளாக நடத்துகிறீர்கள், எப்படி புத்தகம் விற்பனை ஆகும் என்று கேட்டால் பரவாயில்லை, சம்பந்தமில்லாத கேள்வியாக இருக்கிறது. இல்லை இல்லை, விமான நிலையம் இல்லை, ஆனால் பக்கத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம், அந்த கோயம்புத்தூர் என்பது நாங்கள் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த தலைநகரம், அங்கு விமான நிலையம் இருக்கிறது, அங்கு இறங்கினால் ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள் வந்து சேரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எவ்வளவு தெரிவித்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிறதா, புத்தக கண்காட்சிக்கு விமான நிலையத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்டார்கள் கேள்வி. கடைசியில் அந்த ஆண்டு அவர்கள் வரவில்லை. அவர்கள் ஏதோ அவர்கள் மேனேஜர் மற்ற பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் விமானத்தில் அனுப்புவார்களாம்.
ஏதோ அவர்கள் சொல்லுகிறார்கள். கடைசியில் 2 ஆண்டு காலம் மறுபடியும் அப்படி சொல்கிறார்களே என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்குத்தான் புத்தக விற்பனை, அவர்களுக்குத்தான் லாபம், நமக்கு இல்லை. நாம் செல்வது மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக. கடைசியிலே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் முதல் முறையாக ஈரோடு புத்தக திருவிழாவில் வஉசி பூங்காவில் அமைத்த போது அவர்கள் அரங்கு அமைத்தார்கள். நாம் கேட்டதற்காக வந்தார்கள், தயக்கத்தோடு வந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்ன பதில் எனக்கு அதிர்ச்சி அளித்தது. எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து புத்தகத்தை கடைவிரித்து புத்தகங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவசியம் இல்லை. எங்கள் பிராண்ட் உலக அளவிலே இருக்கக்கூடிய பிராண்ட், ஆகவே நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வாசகர்களை நோக்கி செல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை, வாசகர்கள் எங்களை தேடி வருகிறார்கள். உலகம் பூராவிலும் எங்களுக்கு மார்க்கெட் இருக்கிறது, ஈரோடு போன்ற சின்ன ஊர்களுக்கு நாங்கள் எதற்கு வர வேண்டும் என்று சொன்னவர்கள் இங்கு வந்து அரங்குகள் அமைத்தார்கள். நாங்கள் அந்த மாதிரி சில நிறுவனங்களை கொண்டு வந்து விட்ட பிறகு என்ன செய்தோம் என்றால், நமது ஊரில் இருக்கிற பெரிய கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், வாசிக்கக்கூடிய வாசக பெருமக்கள், இந்த ரோட்டரி கிளப், இன்ட்ரா கிளப், ஜேசிஸ் கிளப், லயன்ஸ் கிளப் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள், சமூக சேவை அமைப்புகள், இவர்களையெல்லாம் போய் சந்தித்து இது போன்ற மிகச்சிறந்த முன்னணி ஆங்கில புத்தக நிறுவனங்களை எல்லாம் வரவேற்று விட்டோம், நீங்கள் தான் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி முதல் முறையாக அவர்களை வரவேற்று செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பிறகு கடைசியிலே அந்த ஆண்டு வெற்றிகரமான முறையில் அந்த புத்தக விற்பனை அவர்களுக்கு நடந்ததால் அன்றிலிருந்து இந்த ஆண்டு வரை ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். நான் ஒரு புத்தக நிறுவனத்தை பற்றி அவ்வாறு சொல்கிறேன், ஏறத்தாழ ஒரு 20-25 புத்தக நிறுவனங்கள் அப்படித்தான். அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சென்னையிலே இருக்கிற தமிழ் புத்தக நிறுவனங்கள், நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன், ஈரோட்டிலிருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு அந்த நூல் தான் சரியாக இருக்கும், இந்த நூல் பொருத்தமாக இருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். யார் சொன்னார் என்றால் மிக மிக முன்னணி தமிழ் பதிப்பாளர் சொன்னார். ஒரு வயதானவர், மூத்தவர், நல்ல மனிதர், கண்ணியமானவர், அவர் சொன்னார். அதற்கு பிறகு அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், வாசிப்பே அங்கே கிடையாது, வாசிப்பு இல்லாத ஊரில் கொண்டு வந்து புத்தக சந்தையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றால், தம்பி நீங்கள் வழக்கறிஞர் வேலையை ஒழுங்காக பார்க்கலாமே என்று அவர் முதிர்ந்த அந்த முதியவர் கடைசியில் ஒரு ஆலோசனையும் வழங்கினார். எங்கள் தொழிலை நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள், ஏதோ தொழிலுக்கு வந்த மாதிரி. ஒரு சேவை, அதாவது புத்தக வாசிப்பு என்பது ஒரு சமூகத்தில் மக்கள் மையப்படுத்த வேண்டியது ஒரு சமுதாயத்தின் கடமை. எதிர்காலத்தில் தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக உயர வேண்டும் என்றால் அது வாசிப்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதிலும் மிகச்சிறந்த தேர்ந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதுவும் ஒருவர் இருவர் வாசித்தால் போதாது, அறிவை பொது உடைமையாக்க வேண்டும், பொருளை பொது உடைமையாக்க வேண்டும், வங்கியை பொது உடைமையாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் சிந்தனை பேரவை அறிவை பொது உடைமையாக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி என்றால் ஒரு சமூக சேவையாக, சேவைகளிலே சிறந்த சேவை வாசிக்க வைப்பது என்ற அந்த முறையிலே தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் 25-30 அரங்குகளை மாற்றி அமைத்திருப்போம். இந்த அரங்குகளுடைய புத்தகங்கள் ஏற்றதல்ல, இவர்கள் வந்தால் சமூகத்திற்கு சிறப்பாக இருக்கும் என்பது மாதிரி தேர்ந்தெடுத்து சல்லடை போட்டு சலித்து மிகச்சிறந்த புத்தக நிறுவனங்களை வரவேற்றிருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் நான் இந்த முன்னுரையை சொன்னேன். அறிவார்ந்த வாசக பெருமக்கள் இருக்கிற அவையிலே ஒன்றை பதிவு செய்கிறேன். இந்த புத்தக நிறுவனங்கள் எல்லாம் எப்படி என்றால், எவ்வளவுதான் சிறந்த புத்தகங்களாக இருந்தாலும் அந்த புத்தகங்கள் விற்பனையானால் அடுத்த ஆண்டு வருவார்கள். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் 1000 சொல்லி எங்க டெல்லியில இருந்து அழைத்து வந்தீர்களே, இங்கு வந்த பிறகு விற்பனையை பாருங்கள், உங்கள் ஊர் இப்படி இருக்கிற போது எங்களை ஏன் அழைத்தீர்கள் என்று அவர்கள் சொல்லாத அளவுக்கு மரியாதையை காப்பாற்றினோம். ஆகவே ஆண்டுதோறும் வருகிறார்கள். பதிப்புத்துறை மகத்தான புனிதமான துறை. ஆகவே அந்த மாதிரி பதிப்பாளர்கள் வருகிற போது, இங்கு வந்து கடைபிடித்திருக்கிற போது நீங்கள் வாங்கி அதிகமான புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், இல்லந்தோறும் நூலகம், எல்லோரும் வாசிக்க வேண்டும், எல்லோரும் புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவை சொல்கிறதே. அதிகமான மனிதர்களிடத்திலே புத்தகங்கள் போய் சேர்ந்தால் தானே பேரவையின் நோக்கம் நிறைவேறுகிறது என்ற அர்த்தம். ஒரு புத்தக திருவிழாவை வெற்றியை கணக்கிட வேண்டும் என்றால் முதல் அளவுகோல், எந்த புத்தக திருவிழாவை நோக்கி புதிய புத்தகங்கள் அதிகமாக அச்சிடப்படுகின்றனவோ அந்த புத்தக திருவிழா வெற்றி அடைந்த புத்தக திருவிழா என்ற அர்த்தம். அப்படியானால் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக புத்தகங்கள் எந்த புத்தக திருவிழாவை முன்னிட்டு வெளியிடப்படுகின்றன என்றால் அது ஈரோடு புத்தக திருவிழாவை முன்னிட்டு தான்.
ஒரே ஒரு நிறுவனம் 35 புத்தகங்கள் இன்று காலையில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் வந்திருக்கிற அத்தனை நிறுவனங்கள் எத்தனை ஆயிரம் புதிய புத்தகங்களை கொண்டு வந்திருப்பார்கள். நீங்கள் சென்ற ஆண்டு புத்தகத்தை பார்த்திருக்க முடியாது, ஏன் சென்ற மாதம் பார்த்திருக்க முடியாது. புத்தம் புதிதாக அந்த புத்தகங்கள் வந்திருக்கின்றனவே, அவையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தொடக்க உரையிலே நான் சொல்வது. நேற்று தான் சிந்தனை அரங்க நிகழ்வின் தொடக்கமே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையிலே பட்டிமன்றம் நடக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தோம். தொடக்கமே ஐயாவினுடைய தலைமையிலே பட்டிமன்றம். ஆனால் எதிர்பாராத சூழலில் அது கைகூடவில்லை. இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு, தனிச்சிறப்புமிக்க ஆண்டு. மக்கள் சிந்தனை பேரவைக்கு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நடத்தி முடித்து விட்டோம். புத்தக திருவிழாவுக்கு 20ஆம் ஆண்டு. 20ஆம் ஆண்டு எழுச்சிகரமாக தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய பேராசிரியர் தலைமையிலே பட்டிமன்றம் என்று முடிவு செய்தோம். இயலவில்லை. தேதி மாற்றம் ஏற்பட்டது. தேதி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பட்டிமன்றத்தில் நட்சத்திர உரையாளர்களாக இருக்கிற, அந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு சேர்த்துக்கிற ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை ரசிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல உரையாளர்களை உரை நிகழ்த்துவதற்காக, சிறப்புரை நிகழ்த்துவதற்காக அழைக்கலாம் என்று முடிவு செய்தோம். மரியாதைக்குரிய பட்டிமன்ற ராஜா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேர் வருவதும் இது முதல் முறை அல்ல. ஐயாவின் தலைமையிலே பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள். தனி சொற்பொழிவுக்கும் பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நன்கு அறிமுகமான நட்சத்திர பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் வந்திருக்கிறார்கள். மிகச்சரியான நேரத்தில் தொடங்குவதற்கான முறையிலே ஒத்துழைப்பு நல்கிய இந்த 2 சொற்பொழிவாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பே வித்தியாசமானது மட்டுமல்ல, ஆழமாக சிந்திக்கத்தக்கது. எழுத்து அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் சகோதரியார் பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுகிறார். எழுத்து அன்றும் இன்றும், பேச்சு அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே அன்பு சகோதரி எஸ் ராஜா அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். பேச்சும் எழுத்தும் இன்று தனது உரை மூலமாக வெளிப்பட இருக்கிறது. மரியாதைக்குரிய எஸ் ராஜா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். பாரதி பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம், அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் தலைமையேற்பதற்காக சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் PK ஆறுமுகம் அவர்களை நாம் அழைத்தோம். ஏறத்தாழ 5:30 மணிக்கு வந்து உள்ளே புத்தகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சரியாக 6 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தார். அவரையும் உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். பேச்சுக்காக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். எழுத்து என்பது புத்தக வடிவத்திலே அங்கு கிடக்கிறது. ஆகவே இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பேனா 2 உலகை ஆளும் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த 2 பற்றி இப்போது பேசுகிறார்கள். அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புத்தக திருவிழாவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையோடு கூடிய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவில் ஈரோடில் புத்தக திருவிழாவினை 20 ஆண்டுகளாக செம்மாந்த சீரிய முறையில் நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பேற்று பேராற்றலை பற்றி ஒரு அழகான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா திரு PK ஆறுமுகம் அவர்களே, எல்லா இடங்களிலும் எனக்கு எதிராக அமர்ந்து நான் சொல்லுவதையெல்லாம் மறுத்து பேசுவதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமாக கொண்டிருக்கின்ற திரு ராஜா அவர்கள் இந்த மேடையில் ஒரே பக்கத்தில் அமர்ந்து நான் பேசுவதை இங்கேயாவது மறுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை எனக்கு அளித்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்பு பிரமுகர்களே, ஈரோடு வாழ்கின்ற அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். ஐயா அவர்கள் ரொம்ப கட்டாயமாக 8:30 மணி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த நினைவூட்டல் உங்களுக்கு அல்ல, எங்களுக்கு. நாங்கள் சரியாக அதை முடிச்சாதான் அதற்கு பிறகு இருக்கிற 1 மணி நேரத்தில் நீங்கள் போய் புத்தகங்கள் வாங்குவதற்கு நேரம் இருக்கும் என்பதனால் அந்த நினைவூட்டலை ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே வழங்கி கொண்டிருந்தார்கள். அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம்.
என்ன நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட ஈரோடு மக்கள் நல்லா கைத்தட்டி தான் எனக்கு பழக்கம். இந்த கைத்தட்டலை எனக்காக நான் கேட்கவில்லை. உண்மையிலேயே அவர் சொன்னபடி ஒரு விழாவை எடுத்து நடத்துவது என்பது கூட கஷ்டம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து 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 அதை ஒவ்வொரு ஆண்டும் செய்வது என்பது எளிதான வேலையே அல்ல. அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கணக்கு போடுகிறவர்களால் இது ஒரு நாளும் நடத்த முடியாது. ஐயா சொன்னபடி கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தனி உரை ஆற்றுவதற்காக நான் வந்திருந்தேன். ஒரு புத்தக திருவிழாவில், இதை பாருங்கள், அங்கே ஒரு கேமரா இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஜிம்மி ஜிப் கேமரா, சுற்றி சுற்றி படம் பிடிக்கிறது. ஒரு புத்தக திருவிழாவில் ஜிம்மி ஜிப் கேமராவை வைத்து படம் பிடிப்பதை என் வாழ்க்கையில் அன்றைக்கு தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். அந்த வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை படம் பிடித்து அவர்கள் வெளியிடுகிற போது இந்த இடத்துக்கு வந்து பேசுவது என்பது ஒவ்வொரு பேச்சாளருக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமிதம், கௌரவம் என்று நாங்கள் நினைப்போம். இது முதலாண்டு 2வது ஆண்டு செய்து முடித்து விடுகிற வேலை அல்ல. தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலேயே நெஞ்சத்துக்குள்ளே ஒரு நெருப்பு எரிய வேண்டும். அவர் சொன்னது போல அறிவு என்பதை அத்தனை பேருக்கும் கொண்டு சேர்க்கின்ற அந்த நெஞ்சத்து நெருப்பை அவர் கொண்டிருப்பதனால்தான் 20 ஆண்டுகளாக இந்த திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமான முறையிலே நடந்து வருகிறது. அவருக்கும் அவரை சார்ந்து இந்த வேலைகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் அப்படி எப்படி கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் நம்ம வேக வேகமாக பேசிட்டு போயிடலாம். எனக்கு பிறகு பேச்சு அன்றும் இன்றும் என்று சகோதரர் ராஜா அவர்கள் பேசப் போகிறார். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே எழுத்தாளர்களால் உருவானவர்கள் தான். எழுத்து என்பது இல்லை என்றால் எந்த லட்சியவாதியும் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கவே மாட்டோம். எழுத்து என்பது இல்லை என்றால் பேச்சாளர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். எழுத்து என்பது இல்லை என்றால் நல்ல சினிமா டைரக்டர்கள் கூட உருவாகி இருக்க மாட்டார்கள். எனவே கலைத்துறையினுடைய எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அறிவுத்துறையினுடைய எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பின்னாலே இருப்பது ஒரு எழுத்தாளன் மாத்திரமே. அந்த எழுத்தாளர்களுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில்தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எழுத்து அன்றும் இன்றும் என்கின்ற இந்த தலைப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடலாமா? ஐயா தலைமை உரையில் சொன்னாங்க, 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்கள் ஃபோனை எடுக்காதன்னு சொன்னால் 8 பிள்ளை அதை கேட்டு ஃபோனை வச்சிருன்னு சொன்னார். அப்படியா? இந்த 8 பிள்ளைங்க எங்கேயா இருக்காங்க? எங்களுக்கு காமிங்க, நாங்கள் கையெடுத்து கும்பிடுறோம். 10 பிள்ளைகிட்ட போய் ஃபோனை எடுக்காத வச்சுடுன்னு சொன்னால் இது ஒன்று மாத்திரம் பார்த்துடுறேன்னு அடுத்த 2-3 மணி நேரம் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது தான் 10 பிள்ளை. அப்போ ஐயா இன்னொரு நல்ல விஷயத்த சொன்னார். எந்த விஷயமே செய்யின்னு பிள்ளைகிட்ட சொன்னால் செய்யாது, நீ அதை செஞ்சு காமிச்சாதான் அது செய்யும்னு சொன்னார். அது ரொம்ப சத்தியம் அது. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்கும், ஏன் ஃபோன் பார்த்தா என்ன, இந்த ஃபோன்லேருந்து நான் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுதுன்னு நம்மள்கிட்ட கேட்குது. அப்படி தானே கேட்குது? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எப்படி பதில் சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம். ஒருத்தன் தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்த்து பார்த்து இவர் பெரிய அறிவாளியாகி விட்டார்னு யாராவது ஒருத்தரை காமிக்க முடியுமா உங்களால்? ஆனால் தினம் 1 மணி நேரம் மாத்திரமே புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கத்தை ஒருவர் கொண்டிருந்தால் கூட தினம் 1 மணி நேரம் புத்தகத்தை படித்து படித்தே இவர் அறிவாளி ஆகிவிட்டார்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? அதுதான். என்னங்க இவ்வளோ கம்மியாக கேட்டுறீங்க? புத்தக கண்காட்சியில் உட்காந்துக்கிட்டு 2த்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்கள் அதை இயக்குவதில்லை, அது உங்களை இயக்குகிறது. நீங்களா தேடி போய் நல்ல விஷயத்தை பார்க்கணும் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க.
அதை கொஞ்சம் பார்த்த உடனே அது சொல்லு, நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதையும் பாரு, அங்கே போய் கடைசியில் எதை பார்த்துருப்போன்னா 2 பேர் சண்டை போடுவாங்க, ஒருத்தர் திட்டுவாங்க. ஒரு பிரியாணிக்காரர் இன்னொருவரை திட்டுவார், இன்னொருவர் அவரை திட்டுவார். இந்த அக்கப்போரைத்தான் பார்த்து முடிப்போம் நாம். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது அந்த புத்தகம் உங்களை வேறெங்கும் செலுத்தாது. அந்த புத்தகம் எதை சொல்ல வருகிறதோ அந்த ஒரு பாதையில் மாத்திரம்தான் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதுதான் எழுத்து நமக்கு கொடுப்பது. ஏன்னா கவலையோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இதை சொல்லலை. படிக்கின்ற பழக்கம் என்பது இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமே குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு புத்தகத்தை ஒரு பயணத்தின் போது எடுத்துக்கொண்டு போய் அந்த பயணத்தில் அந்த புத்தகத்தை படித்தது என்பதே இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், எல்லோரும் ட்ரெயினில் போகிறீங்க, டே ட்ரெயினில் நீங்கள் போனால் கூட எத்தனை பேர் புத்தகத்தை படிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இப்போ இங்கே ஒரு 40 வயசு 50 வயசுக்காரங்க இருக்காங்க, ஐயாவெல்லாம் இருக்காங்க. நம்முடைய இளமையில் ட்ரெயினில் போகிற போது ஒரு 10 பேரில் 3 பேராவது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருப்போம். ஒரு நியூஸ் பேப்பரையாவது படிப்பாங்க, ஒரு வார பத்திரிக்கையாவது படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் ஃபோனை தான் தடவிக்கிட்டு இருக்காங்களே தவிர புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த புத்தக திருவிழாக்களினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, 12 நாள் 6 மணிலேருந்து 8:30 மணி மட்டும், அந்த 8:30 மணிக்கு முன்னாடி புத்தக கடைகளுக்கு போவது, 8:30லேருந்து 9:30 மட்டும் திரும்பவும் புத்தக கடைகளுக்கு போவது. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் செலவழிக்கிற நேரம் முழுக்க உங்களினுடைய கைபேசியிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். அந்த அளவிலேயே உங்களுக்கு அது நன்மைதான். கைபேசியிலிருந்து விலகி இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு அறிவை விரிவாக்கி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை காலம் கொடுத்திருக்கிறது. சரி, ஏன் படிக்கணும்? எழுத்தாளர்களை ஏன் கொண்டாட வேண்டும்? நிறைய பேர் வந்து புக்கெல்லாம் வாங்குவீங்க, வாங்கும்போதே வீட்டுக்காரம்மா சொல்லும், போன வருஷம் வாங்கின புக்கை படித்து ஏங்கும். படிச்சிருக்க மாட்டார். ஆமாம் இல்லை, ஆமாவா இல்லையா? முதல்ல போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படித்து முடி, அப்புறம் இந்த வருஷம் வாங்கலாம். இப்போ நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, நான் சொல்லும் போதே உங்களுக்கே திகிருங்க, ஆமாம் போன வருஷம் வாங்கின புக்கே இன்னும் படித்து முடிக்கல. பரவாயில்ல, புத்தகம் வாங்கப்பட்டு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை எடுத்து படி. அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற வரை நீங்கள் படிப்பதற்கான உத்தரவாதம் உண்டு. எனவே புத்தகம் வாங்குவதை தள்ளி போடாதீர்கள். ரெண்டாவது, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, குறிப்பாக பெண்களே, நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நிறைய சொல்லலாம். நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் வந்து அதுக்கு மேலே பதிலே வராது. இப்போ நீங்கள் என்ன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஒரு நொடி கூட தயங்காமல் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் 1ஓ 2ஓ அதனுடைய பெயரை சொல்லுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. படிக்கணும் தாங்க நினைக்கிறேன், கையில் எடுத்த உடனே அப்படி ஒரு தூக்கம் வருதுங்க. எடுத்த உடனே பாருங்கள் அப்படியே சொருகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பெரிய படிப்பாளிகளுக்கு கூட அப்படி இருக்கும். ஆனால் என்னென்னா, அதை மீறி ஒரு புத்தகம் நம்ம அப்படி உள்ள இழுக்கும் பாருங்க, அங்குதான் ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுகிறார். அப்படி உங்களை இழுக்கிற புத்தகம் எதுன்னு நான் சொல்ல வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். மிகச்சிறிய வயதில் பொன்னியின் செல்வன் படித்த போது கீழே வைக்க முடியாமல் படித்தவள் நான். வைக்க முடியல, இன்னும் ஒரு சாப்டர், இன்னும் ஒன்றுன்னு போய்கிட்டே இருந்தது. இந்த 6 வால்யூமும் முடிக்கிற மட்டும் கீழே வைக்கவே முடியல. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, படிக்கிற போது அந்த ஒரு 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 மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, இன்னும் அதை நம்ம குழந்தைகள் இழந்து விட்டார்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதை இழந்துட்டாங்க. ஏன்னா படிக்கிற போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், 2000 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் படிப்பீங்க. ஆனால் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது அதை படிக்கிற நான் அழுகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்?
அவன் வாழ்ந்தே 1000 வருஷம் ஆச்சு, அவன் செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு. எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவனுடைய மரணத்தை படிக்கிற போது என்னால் அழ முடிகிறது என்றால், ஒரு புத்தகம் உங்களுக்கு எதை தருகிறது தெரியுமா? அதற்கு இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நித்தியமான நிகழ்காலத்தில் உங்களை ஒரு புத்தகம் வாழ வைக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெளிச்சத்தை தரும். இப்போ சமீபத்தில் போன வாரம் கோயம்புத்தூரில் ஜெம்ஸ் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் பழனிவேலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றும் எழுத்தாளர்லாம் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிற வாழ்க்கை வரலாறு நூல் அது. கீழே வைக்க முடியாமல் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். அடுப்பில் பாலை வச்சுட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பால் மாத்திரம் பாருங்கள், பெண்களுக்கு எதிரிகளில் ஒரு லிஸ்ட்டு போட்டால் பால் அதில் முதல் எதிரி. நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. ஒரு வேளை அங்கே வெளியில் ஒரு செகண்ட் போயிட்டு வரோன்னா புஷ்ஷுன்னு பொங்கிடும். நான் வெளியில் போகல, அங்கேயே தான் நின்றுட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன், புஷ்ஷுன்னு பொங்கிருச்சு. உங்கள் வீட்டுக்காரர் வந்து பக்கத்துலேயே தானே நிற்கிறேன், அது கூட அது பொங்கி வர சத்தம் கூட கேட்கலன்னார். உண்மையில் கேட்கலைங்க. அந்த பால் வேஸ்ட்டாக போனது எனக்கு ஒன்றும் அன்றைக்கி வருத்தமாக இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் படித்தது எனக்குள்ளே கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்படி என்னங்க ஒரு டாக்டரனுடைய வாழ்க்கை வரலாறுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க முடியும்? அது என்ன துப்பறியும் கதையா, மர்ம கதையா, பேய் கதையா, அல்ல என்னங்க பெரிய சுவாரஸ்யம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அது டாக்டரனுடைய வாழ்க்கை என்பதனால சுவாரஸ்யம் இல்லை, அவர் எங்கிருந்து ஆரம்பித்தார்ன்றதால சுவாரஸ்யம். இங்கே நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற மிக மிக சிறிய ஒரு கிராமத்தில் அவர் விவசாய கூலியினுடைய மகனாக இருந்திருக்கார். முழுக்க மழை கிடையாது. இங்கேருந்து கிளம்பி மலையாவுக்கு போயிருக்காங்க. அப்போல்லாம் மலேசியான்னு சொல்ல மாட்டாங்க, மலையான்னு தான் சொல்லுவாங்க. மலையாவுக்கு பஞ்சம் பிழைக்க போய் அங்கே போய் வயலில் கூலி வேலை செஞ்சுருக்கார். 5 கிளாஸ் தான் படிக்க முடிஞ்சுது. 5 கிளாஸ் படித்து முடித்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து 3.5 வருஷம் இங்கே எந்த ஸ்கூல்லையும் அவரை சேர்த்துக்கல. இந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவர் 6ஆம் கிளாஸில் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு மருத்துவராகி இன்றைக்கு சவுத் ஏஷியாவிலேயே அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதை செய்கிற ஒரே மருத்துவர், முதல் மருத்துவர் அவர்தான் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். இது தனி மனித சாதனைக்காக எனக்கு அது பிடிக்கல. ஆனால் எங்கிருந்து ஆரம்பித்து எந்த இடத்துக்கும் ஒரு மனிதனால் போக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருவது ஒரு புத்தகத்தால் மாத்திரம்தான் முடியும். அதனால்தான் உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை கூட கிடையாதுங்க. ஏதோ ஒரு கை தூக்குதா பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை, நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக. சின்ன பிள்ளை கூட சொல்ல மாட்டேன், எல்கேஜி போகிறவனே சொல்கிறான் ரொம்ப போர் அடிக்குதுன்றான், ரொம்ப டென்ஷனாக இருக்குன்றான். எந்த வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியவில்லை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே 7-7:30 முடிஞ்சிடும். அங்கே வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம், ஒரு நிலா வெளிச்சம் வந்தால் வரும், வரலன்னா இல்லை. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் பேசி சிரித்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போ பிள்ளைங்க விளையாடுற அந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியல. எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பிள்ளைகள் விளையாடுகிற சத்தமே எனக்கு காதிலே விழ மாட்டேங்குது. ஓடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான வேலை, குடும்பமாக சேர்ந்து ஏதாவது நம்ம செய்கிறோமா? குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லைங்க. எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்குது. எனக்கு தெரிந்தவரை எல்லா வீடுகளையும் டைனிங் டேபிளில் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. டைனிங் டேபிள் மேலே தான் லேப்டாப் வச்சுருக்கு, டைனிங் டேபிள் மேலே ஏதோ பொருளை வச்சுருக்கு. அதாவது தனித்தனியாக அதாவது ரூமில் போய் சாப்பிடுது, டிவியை பார்த்துக்கிட்டேன் இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டேன். ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகிற வழக்கம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில், அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ஒரு புக்கை படிக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கக்கூடாது. இது முதல் முடிவு. ஒருத்தர் கூட கைத்தட்டாததுலேருந்து இது இந்த முடிவு எங்களுக்கு சம்மதமே இல்லைன்றது தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் படிக்கிறத பார்த்தா தாங்க அது படிக்கும்.
நீ ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறத பார்த்தா அது ஒரு பாவனைக்காவது ஒரு புக்கை வச்சிருக்கோம். இந்த படிக்கிற வழக்கம் ஏன் தேவை என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தர் சந்திச்சா நம்ம ஊரில் பெரும்பாலும் என்ன கேட்டுப்போம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? பெண்கள் சந்தித்தா என்ன சமைச்சிங்க, துணி துவைச்சிட்டிங்களா, இதுதான் கேட்போம் பெரும்பாலும். கொஞ்சம் வயசானவங்க சந்திச்சா உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, சுகரை கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு எனக்கு இவ்வளவு. இனிமேல் சந்திக்கிற போது கடைசியாக என்ன புத்தகம் படிச்சிங்கன்ற ஒரு கேள்வியை சேர்த்துக்கலாம். முதல் தடவை யாராவது கேட்டால் பக்குங்க, ஏன்னா கடைசியாக புத்தகம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டாவது தடவை கேட்கும் போதும் இல்லை, மூணாவது தடவை ஐயோ அந்த கேட்டு தொலைப்போம், அதுக்காகவாது ஏதாவது படிப்போன்னு படிக்க ஆரம்பிப்போம்ல. இப்படித்தான் நல்ல வழக்கங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா ஒரு முறை இப்போ கூட செய்கிறாருன்னு நினைக்கிறேன், குழந்தைகளை எல்லாம் பள்ளி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து புத்தக கண்காட்சியின் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சும்மா உட்காந்து வச்சு படிக்க சொல்லுவார். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி. இந்த புத்தகங்கள் தான் மனதின் வாசல்களை திறந்து விடுகின்றன. இந்த எழுத்து, இதற்கு பின்னால் எவ்வளோ உலகம் முழுக்க எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் அன்றைக்கு எப்படி எழுதினாங்க, இன்றைக்கி எப்படி எழுதுறாங்க, இதைத்தான் மிக விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். அன்றைக்கு எழுதிய எழுத்தாளர்களினுடைய நடை ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது இந்த வடமொழியும் தமிழும் சேர்ந்த மாதிரியான மணிப்பிரவாள நடையில் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. இதை மாற்றுவதிலே மிக பெரும் பங்காற்றியவர் திருவிக அவர்கள். திருவிக எழுத ஆரம்பித்த பிறகுதான் ஓரளவு இப்போ நம்ம பேசினா எளிதில் புரிந்து கொள்ளுகிற நடையில் திருவிக எழுத ஆரம்பித்தார். அதனால் மறக்க முடியாத எழுத்தாளர்கள்ன்ற பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் திருவிகாவை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே போல் கல்கி, அதை இன்னமும் அந்த நடையை எளிமையாக்கியதில் கல்கிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. தமாஷா எழுதுவார். அதான் அந்த காலத்தில் பேச்சுவார்த்தையே சிக்கலாக இருக்கும். ஒரு மடம் இருந்தது, மடத்தில் சன்னிதானம் மாதிரி ஒருத்தர் இருக்கார், வயதானவர். அவர் குளத்துக்கு நடந்து வராரு, குளத்துக்கிட்ட பாசி இருக்குது, வழுக்கி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு அவருக்கு. அந்த காலத்துலலாம் ஃபோனு எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லை. இப்போ இந்த மடத்துக்கு தலைமை மடம் இன்னொரு இடத்துல இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே செய்தி சொல்லணும். எப்படி சொல்கிறது? உடனே குப்பனை கூப்பிட்டான். குப்பா ஓடு, உடனே ஓடுறான். ஏய் இருடா, எதுக்குடா ஓடுற, ஓட சொன்னீங்க ஓடுறேன். என்ன விஷயம் கேட்டுக்கிட்டு ஓடுறா. என்ன விஷயம்? திருசாமியார் திருக்குளத்துக்கு போகிற வழியில் திருப்பாசி வழுக்கி திருக்காலை உடைத்து கொண்டு திருப்படுக்கையில் இருக்கிறார், இதை போய் சொல்லிட்டு வாங்க. ஓடுறான். இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காங்களே. அங்கே போய் என்ன சொன்னான் தெரியுமா? மடத்துக்கு போனான். எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? மொட்டை தாத்தன் குட்டையில் விழுந்தான்னு சொல்ல வந்தேன். கல்கி இதை எழுதிவிட்டு சொல்லுகிறார், எளிமையாக பேசினா எழுதினா என்னங்க கெட்டு போச்சுன்னு கேட்குறார். இப்படித்தான் ஆரம்பித்தது அன்றைய எழுத்திலிருந்து இன்றைய எழுத்தினுடைய மாற்றம் என்பது. அப்போது எழுத்து நடை என்பது காலங்கள் தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் மாறியதை பற்றி நான் பேசவில்லை. அப்படி தான் இருக்கும். இப்போ உங்கள் தாத்தா பேசின மாதிரியா நீங்கள் பேசுகிறீங்க? அப்போல்லாம் கடிதம்ன்றது எழுதுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் எழுதின கடிதங்கள் இருக்குமானே தெரியாது. இப்போ எல்லாரையும் விசாரிப்பாங்க. எங்கள் பெரியம்மா டெல்லியிலேருந்து கடிதம் எழுதும். பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சான்னு கேட்டு எழுதும். அந்த கடிதங்கள் இன்னும் நான் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கு கடிதமே கிடையாது. ஏதோ ஒரு இமெயில் அனுப்புகிறான், வாட்ஸ்அப் அனுப்புகிறான், எல்லாம் தப்பு. அதுவே காதல் கடிதம் கூட எழுத மாட்டேன்றாங்க பையன். அடப்பாவி, வேற எது எழுதலைனாலும் அதை கூட யாரோ ஒருத்தன் இவனுக்கு அனுப்பிச்சது இவன் ஃபார்வர்ட் பண்ணுறான். அப்போ நடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி அல்ல, ஆனால் மாறாதது எது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிற அளவு எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் இருக்கிறார்களா என்பதே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆங்கிலத்திலே பரவலாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு கவனம் முழுக்க அவரவர்களினுடைய தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களின் பால் தான் திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் நோபல் பரிசு என்பது ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது.
இன்றைக்கு அவரவர் தாய்மொழியில் எழுதுகிறவர்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் என்றால் நம்முடைய மொழியில் எழுதின எழுத்தாளர்கள். 2-3 பேரை பற்றி தான் சொல்ல போகிறேன். எழுத்தாளர்களுக்குள்ளே இருந்த வித்தியாசத்தை சொல்லிட்டேன். ஏன்னா காலந்தோறும் நடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எது மாறவில்லை என்றால் அவர்கள் மனசில் இருந்த அற உணர்ச்சியும் ஈரமும் மாறவில்லை. தமிழ் எழுத்தாளர்களினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். இங்கே போய் புத்தக கண்காட்சியில் எவ்வளவோ கடைகள் இருக்குது பாருங்கள். சீசு செல்லப்பாவிலிருந்து ஆரம்பித்து மணிக்கொடி எழுத்தாளர்களான புதுமைப்பித்தனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து இந்த பட்டியல் எவ்வளவு நீண்ட பட்டியல். எவ்வளவு விஷயத்தை எழுதினாலும் அடிப்படையில் ஒன்று ஒரே மாதிரி இருக்குது, மாறவே இல்லை. அதைத்தான் இப்போது நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை. எல்லா கதையும் சின்ன சின்ன கதை தான், ரொம்ப நீளமாக சொல்ல டைம் இல்லை. புதுமைப்பித்தனுடைய கதையில் ரொம்ப வறுமையில் இருக்கிற கணவன் மனைவி, ஆனால் வறுமையை வெளியில் சொல்ல முடியாதபடி ஒழிச்சிருக்காங்க. வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லைங்க, ஆனால் சாப்பிடக்கூட முடியலன்றதை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்களை நாம் பார்த்துருப்போம். கஷ்டம் இருக்கும், வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் சாப்பிடக்கூட எதுவும் இல்லை. இந்த கணவன் மனைவிட்ட சொல்கிறான், என் ஃப்ரெண்டு வீட்டில் நவராத்திரி கொலு வச்சுருக்காங்க, அங்கே போனாக்க கட்டாயம் சாப்பாடு இருக்கும். அவன் கொலுவுக்கு வான்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான், நவராத்திரிக்கு போகிற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்றான். அவனை விட அவளுக்கு ரொம்ப பசி. அவள் உடனே சந்தோஷமாக கிளம்புறான். அங்கே போய் உட்காந்த உடனே எப்போ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நவராத்திரி கோலுக்கு வரவங்கள பாட சொல்கிறதுன்னு ஒரு கொடுமையான வழக்கம் இருக்குது. உடனே அந்த வீட்டில் கொலு வச்சுருக்கிறவங்க வசதியானவங்க, அவங்க சொல்கிறாங்க, நீ நல்லா பாடுவியா, ஒரு பாட்டு பாடு. பாடுற நிலைமையிலையா இருக்காவ, சோறு வேணும்னு இருக்கா. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், வெளியில் காமிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுறா, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு பாடு. அட பாவிகளா, எப்படா சோத்தை கண்ணில் காட்டுவீங்க. 2வது பாட்டையும் பாடுறா. சரி பாடி முடிச்சாச்சு, சாப்பிட்லான்னு அவளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கொலு வச்ச வீட்டுக்காரம்மா இவகிட்ட சொல்கிறாங்க, ஆம்பளைகள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், நாம் பரிமாறிட்டு நாம் அப்புறம் சாப்பிட்லாம். இதையெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது நல்லா புரியும். நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். ஆண்களுக்கு முதல் பந்தி, பெண்களுக்கு 2வது பந்தின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு பசியோ அவங்களுக்கு தான் முதல் பந்தி. அப்படி தானேங்க இருக்கணும். யாருக்கு அதிகமாக பசிக்குதோ, ஏன் குழந்தைகளும் இப்போ வயசானவங்களுக்கும் முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன், ஏன் பசியை தாங்க முடியாது அவங்களால. அவள் ஆண் பெண்ணுன்னே பார்க்கக்கூடாது, எந்த வயிற்றில் பசி இருக்கிறதோ அந்த வயிறுக்கு முதல் சோறு. அப்படி தானே இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த பொண்ணு சொல்லிதான், நானும் நீயும் சோறு போட்டுட்டு அப்புறமா நாம் சாப்பிட்லான்னு. பசியை பொறுத்துக்கிட்டு இந்த அம்மா சோறு போட வருது. அவங்க சோறு வைக்கிறாங்க, இந்த அம்மா நெய் கிண்ணம், வசதியானவங்க இல்லை, அதனால் நெய்யெல்லாம் உண்டு. நெய் கிண்ணத்துலேருந்து அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டே வருது. அவளோட கணவன் உட்காந்துருக்கான், கணவனுக்கு நெய் போட வரா இவ. அப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன பழமொழி, ஊரா வீட்டு நெய்யே என் மனைவியோட கை. அதான் இன்னொருத்தர் வீட்டு நெய்யாக இருந்தால் அந்த அம்மா அடித்து விடுன்னு. இவ போட போகிற போது ஒருத்தி சொல்கிறா, என்னம்மா ஊரா வீட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரனுக்கு நிறைய போட போறியா. உடனே அவள் நின்றுடுறா. நின்றுட்டு அதிகமாக போட்டால் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு நெய்யை மாத்திரம் அவனோட இலையில போடுறான். ஒரு சொட்டு நெய் கரெக்டாக. அவன் இலையை பார்க்குறான், 2 சொட்டு விழுந்திருக்கிறது. அந்த 2வது சொட்டு நெய் அல்ல, அவள் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர். இவ்வளோதான் கதை. புதுமைப்பித்தன் எழுதிய ஒரு கதை இது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இதை மூடி வச்சிட முடியுமா அந்த புத்தகத்தை? நீங்களே வறுமையில் கஷ்டப்பட்டிருந்தா உங்கள் வாழ்க்கையில் வறுமை உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை நினைத்து உங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். இல்லை உங்களுக்கு வறுமையில் அனுபவம் இல்லாட்ட கூட உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் உறவுக்காரங்களோ வறுமையில் அவமானப்பட்டதை நினைச்சு ஒரு நிமிஷம் மனம் கலங்காமல் இந்த புத்தகத்தை உங்களால் மூடி வைக்கவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுக்கிறான் என்றால், அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் கூட நம்முடைய நெஞ்சம் கலங்குகிற சில நினைவுகளை கொடுக்கிறானே, அவன் தான் நல்ல எழுத்தாளன்.
புதுமைப்பித்தன் அப்படி. இப்போ புதுமைப்பித்தன் அந்த காலத்து எழுத்தாளர் இல்லையா? எவ்வளவோ வருஷங்கள் கழித்து போகன் என்று ஒரு கவிஞர் இப்போ கவிதை எழுதிட்டு இருக்கார். போகனுடைய ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமான கவிதை தான். காம்ப்ளெக்ஸாலாம் சொல்லிடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய யதார்த்தமான கவிதை. சாதாரணன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். சாதாரண எளிய மனிதன் ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். எளிய மனிதன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். தூங்கிக் கொண்டே பயணம் செய்தான். நம்ம பார்க்குறது தானே, சில பேர் பஸ்ஸில் ஏறணுன்னே தூங்கிடுவாங்க. தூங்கிக் கொண்டே பயணம் செய்கிறான். பாதி பயணத்தில் அவன் கண்ணிலிருந்து நீர் சொட்டியது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன். எந்த மனதிலிருந்து தூக்கி எறியப்பட்டானோ, எந்த உறவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டானோ எனக்கு தெரியவில்லை. அவனை எழுப்பாமலேயே பேருந்திலிருந்து இறங்கிவிட்டேன் என்று கவிதையை போகன் முடிக்கின்றார். ஒரு மனுஷன் பஸ்ஸில் போகிற போது தூக்கத்திலேயே அழுதுருக்கான். தூக்கத்திலேயே அழுத ஒருவனை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கின்றான். எதுக்காக அழுதான்? நம்ம அழுகிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. சில சமயம் ட்ரெயினில், சில சமயம் பஸ்ஸில், சில சமயம் தெருவில் உட்காந்து சில பொம்பளைங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் அழறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அழுகையை பார்க்கிற போது நம்ம ஓரமாக தள்ளி அழுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோன்னு வைங்களேன், நம்ம மனுஷனே கிடையாது. எதுக்காகவோ அழுது அதுகிட்ட போய் கேட்டு அந்த துக்கத்தை தெளிவிக்கக்கூடிய அளவு நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பக்குங்களா, ஐயோ எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலையே, கடவுளே யாருக்கோ உடம்பு சரியில்லையா என்ன, அப்படி நினைக்கிறோம்ல. அப்படி நினைக்கிற அந்த ஒரு நொடிதான் மனிதர்களாக நாம் வாழ்கிற நொடி. இதை போகன் பதிவு செய்கிறார். இப்போ புதுமைப்பித்தன் எழுதி அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு இந்த கவிதை வருகிறது. ஆனால் நான் சொன்ன அந்த கதைக்கும் இந்த கவிதைக்கும் இடையிலே ஏதாவது வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பேசுது. சக மனிதனுடைய ஒரு சொட்டு கண்ணீரை பற்றி ரெண்டும் பேசுகின்றன. எனவே தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரை அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். அவர்கள் அடுத்த மனுஷன் கண்ணீர் விட்டா கொஞ்சம் திரும்பி பாருடா ராஜான்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், காலந்தோறும் என்ன சொல்லி வருகிறது? அறத்தை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய எழுத்தாளர்கள். திரும்ப ஒரு 2 பேரை எடுத்துக்க போனேன். ஒன்று தி ஜானகிராமன், இன்னொன்று ஜெயமோகன். 2 கதை வேகமாக சொல்லி முடிச்சிடலாம். தி ஜானகிராமனோட கதை ரொம்ப பெருசு, முழுக்க சொல்ல நேரம் இல்லை. இங்கே எங்கேயாவது அந்த கதை தொகுப்பு இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டியது. அதை விட முக்கியமானது, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழின் மிகச்சிறந்த 100 சிறுகதைகள்னு வெளியிட்டிருக்கார். சிறுகதைகள் ஆர்வம் இருக்கிற எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அதை படித்தால்தான் தெரியும் அந்த பயணம் எப்படி இருந்திருக்கிறது. அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியாக இதை சொல்ல போகிறேன். தி ஜானகிராமனிலிருந்து ஜெயமோகன் வரை. தி ஜானகிராமனுடைய கதை பரதேசி வந்தான்னு ஒரு கதை. முழு கதையும் சொல்ல நேரம் இல்லை, அதனால் முக்கியமானதை மாத்திரம் சொல்கிறேன். ரொம்ப பணக்கார வக்கீல் ஒருத்தர், அது உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது பணக்காரர்களே பணக்கார சில பேர் இருப்பாங்களா, அந்த தோரணை அப்படித்தான் இருக்கும். அவனோட பார்க்குற பார்வை அப்படி அந்த தலை கீழேயே இறங்காது. அப்படிப்பட்ட பணக்கார வக்கீல். ஒரே பையனுக்கு கல்யாணத்தில் முதல் பந்தியில் எப்போவுமே பணக்கார வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம் அளவு போயிடாதீங்க, அவ்வளவு கிடையாது. 5000 கோடிலாம் செலவில்லை. இது அந்த ஊரில் இருக்கிற பெரும் பணக்காரர் ஒருத்தருடைய வீட்டு கல்யாணம். முதல் பந்தி எப்போவுமே பொறுக்கி எடுத்த பந்தின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானவங்க, வசதியானவங்க, காரில் வர்றவங்க, கழுத்தில் தங்கச்சங்கிலி மின்ன வருகிறவங்க, இவங்களுக்கானது முதல் பந்தி. கொஞ்சம் சுமாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த பந்தி. முதல் பந்தியை வக்கீலே பார்த்து அவர் ஜட்ஜு, அவர் உட்காரவே, அவர் ரொம்ப பெரிய ஆள், அவரை உட்காரவே, அவர் பெரிய நிலம் வச்சுருக்காருப்பா, அவர் இருக்கட்டும், பார்த்து வக்கீல் உட்கார வச்சுருக்கார். சாப்பாடு இலையை போட்டாச்சு, தண்ணியை தெளிச்சாச்சு, சோறு வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா வக்கீல் பார்க்குறாரு, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒரு பரதேசி உட்காந்துருக்கான். பரதேசின்னு பார்த்த உடனே தெரியுது பரதேசின்னு. அவனுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, தலையில் முடி அப்படியே பஞ்சடைஞ்ச முடி, கண்ணில் பல நாளாக சோறை பார்க்காத வெறி இருக்கு. அவனோட இலையில சோறு வந்த உடனே
சுத்தமுத்தும் பார்ப்போம் இல்லை, நாம் எப்போவுமே மற்றவங்க சாப்பிட ஆரம்பித்தா தான் முதல் கவலத்தை எடுப்போம். இது மரியாதையானவங்களுக்கு. ஆனால் பசியில் இருக்கிறவனுக்கு மரியாதையில் தெரியாதுங்க. அவன் முதல் கவலத்தை எடுத்து வாயில் கூட வச்சுட்டான். அந்த நேரம் வக்கீல் வந்து, உன்னை யாருடா இங்கே உட்கார சொன்னது என்று கேட்குறாரு. ரொம்ப பசி, உட்காந்துட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் அந்த வக்கீலனுடைய அந்த அகந்தை இருக்குது பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார் பற்றியா? ஜட்ஜு. அவர் பக்கத்தில் உட்கார ஆளானின்னு சொல்லி எழுப்பிட்டார். உட்காந்தவரை எழுப்பிட்டார். ஐயா ஐயா சாப்பிட்டுட்டு போயிடுறையா, போடா வெளியில். அவன் கையில் அந்த ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்கான். அந்த மூட்டையை எடுத்துக்கிறான், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறான். இந்த இடத்த படிக்கிற போதே நமக்கு கை உதற ஆரம்பிச்சிடும். கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினார். வெளியில் தள்ளப்பட்ட அந்த ஏழையினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுது. அவன் சொல்கிறான், என்னை வெளில தள்ளிட்டல்ல, போகிறேன், ஆனால் 16வது நாள் நீ போடுற சாப்பாட்டை அழுதுகிட்டே நீ சாப்பாடு போடுவல்ல, அதை வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். அப்படியே தீச்சொல். சில சமயம் தீச்சொற்கள் வந்து விழுவது அவங்க கெட்டவங்கன்றதுனால விழாது, அந்த சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தினால வந்துடும். இந்த பரதேசி சொல்லிட்டான், அழுதுகிட்டே நீ போடுற சோத்துக்கு நான் வரேன்னு. உடனே வக்கீலுக்கு விதிர் என்னடா சொன்ன நீ, அடிப்பேன் ராஸ்கல் ஒன்ன. அவன் போயிட்டான். அவன் கல்யாணம் அன்றைக்கி முடியுது. இரவு வந்து ரிசப்ஷன். ஒரு அம்மா பாடிக்கிட்டு இருக்கு. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சோஃபாவில் இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து முகம் சரியில்லை. அப்பா என்னவோ செய்யுதுப்பான்னு சொல்லி பின்னாடி போகிறோம். வரவே இல்லை. ரிசப்ஷனில் கல்யாண பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவனுக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டான். அன்றைக்கே கல்யாணம் ஆன அன்றைக்கே. அப்புறம் கதையை வளர்த்துவானே, யாரோ டாக்டர் வந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க, பணம் தண்ணியாக செலவழிச்சுது. பையன் இல்லைங்க, போயிட்டான். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவலம்னா அதுதான். அவன் இருக்க அவன் பிள்ளைகளினுடைய மரணத்தை பார்ப்பது, இதுதான் ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவலம். அதை வக்கீல் பார்த்துட்டார். அப்புறம் காரியெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க இதில் 16வது நாள் அந்த வக்கீல் வாசலில் உட்காந்துருக்கார். அவர் மனம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு, வருவான்னு. அதே மாதிரி வந்துட்டான் பரதேசி. நீ காலதேவனா, எப்படி அவ்வளோ கரெக்டாக நீ சொன்னன்னு வக்கீல் அவனை கேட்குறார். உனக்கு எதிர்காலம் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மை எங்கேயும் இருக்குது, என் வாயிலிருந்து அது வெளிப்பட்டது, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி அவ்வளோ கரெக்டாக நீ சொன்ன? சொன்ன, ஐயா உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு, அந்த வசதியில் கருணைன்ற ஒரே ஒரு துளியை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், சிமெண்ட் மாதிரியா உங்களுடைய அந்த கெத்து, அந்த கௌரதை, அந்த மரியாதை அல்ல சிமெண்ட் கலவை மாதிரி. ஆனால் சிமெண்ட் கலவையில் ஒரு துளி தண்ணியை சேர்த்தாதான் அது நிற்கும். அப்போ உனக்கு எவ்வளோ பணம் இருக்கோ, எவ்வளோ வசதி இருக்கோ, எவ்வளோ படிப்பு இருக்கோ, அது பெரிய விஷயம் இல்லை. அதில் கருணைன்ற ஒரே ஒரு துளியை நீ போட்டுட்டாதாயா அது நல்லா இருக்கும் என்று பரதேசி சொன்னான். இதுதான் தீஜானகிராமன் எழுதின கதை. பரதேசி வந்தான். யார் வேணால் போய் படிச்சுக்கலாம். இந்த கதையில் என்ன முக்கியம்னா, இந்த கதையை படித்த பிறகு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் சின்ன பிள்ளையிலே படிச்சுட்டேன் இந்த கதையை. எங்கள் அப்பாவுக்கு 80வது அந்த இது நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு. வீட்டில் செய்வோம் இல்லையா, அந்த இது நடக்குது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மனையில் இருக்காங்க. சாப்பாடு வேறு ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே சில உறவுக்காரன் அவன்தான் ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்டு கல்யாணத்துலேயும் இருக்கும். வேகமாக போவான், ஏதோ முக்கியமான வேலை இல்லைக்கா, அங்கே போய் திரும்பி வருவான். ஒரு வேலையும் கிடையாது அவனுக்கு. ஆனால் அவன் தான் நடத்துகிற மாதிரி ஒரு கெத்து. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உறவினர். முதல் பந்தி போயிட்டுருக்கு. அந்த பந்தியில் வந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வசதியான ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் இருக்கும். டே நீ எழுந்துடுறா, இவருக்கு இடம் கொடுன்னு சொன்னார். நான் எங்கள் அக்கா 2 பேரும் பதறிக்கிட்டோம். ஐயோ சாப்பிட்றவங்களை எழுப்பாதீங்க. இந்த வார்த்தை எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னா, பரதேசி வந்தான் கதையை படித்ததுனால இந்த வார்த்தை வந்தது. அப்போ ஒரு எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுப்பான்னா, உங்கள் நெஞ்சத்துக்குள்ள இரக்கம் இருக்குங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அந்த இரக்கத்தை நீங்களே அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தின் மூலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றான்.
அதுதான் அவனுடைய சிறப்பு. இப்போ தீஜானகிராமன் இந்த கதையை எழுதி 60-70 வருஷங்களுக்கு மேலே இருக்கும். சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயமோகன் அறம் என்று ஒரு கதை எழுதினார். நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு பதிப்பாளர் ஒரு எழுத்தாளன்ட்டு எழுத்து வேலையை கொடுக்குறார். ரொம்ப நாள் முன்னாடி 100 புஸ்தகம் எழுத சொல்கிறார். ஒரு வருஷத்துக்குள்ளே 100 புஸ்தகம் எழுதணுன்றார். ஒரு வருஷத்துக்குள்ளே 100 புஸ்தகம் எழுத முடியுமாங்க? இப்போ கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஒரு புக்கு எழுதணும். இந்த எழுத்தாளர் ஒத்துக்கிறாரு, நான் எழுதுறேன்னு ஒத்துக்கிறார். எப்படியா எழுதுவேன்? எப்படியாவது எழுதிடுறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், காசு இல்லை, வீட்டில் அங்கே என் வீட்டுக்காரம்மா நச்சரிக்குது, அதனால் நான் எழுதிடுறேன். எழுதி எழுதி கை அப்பம் மாதிரி வீங்குது. அதோடு எழுதுறார். எழுதி 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 ஆனால் பணத்தை வாங்கிக்கலை. ஏன்னா தன் கையில் இருந்தால் செலவாயிரும்னு முதலாளி நீங்களே பணத்தை வச்சுக்குங்க, எனக்கு வேணும் போது நான் கேட்குறேன் கொடுங்கன்னு சொல்லி வச்சுருக்கார். அந்த காலத்துலலாம் அப்படி தானேங்க பண்ணுவாங்க. இப்போ மாதிரியா 1ஆம் தேதி ஆனால் டொங்குன்னு வந்து சேலரி விழறதுக்கு அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. என் கையில் இருந்தால் போயிருங்க, ஓட்ட கைங்க, எழுத்தாளங்கை விளங்கவே விளங்காதுங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்றோம். கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டான். தாலி வாங்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு பணம் கேட்கறதுக்காக முதலாளிட்டப்பா, ஐயா பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேயா, எனக்கு நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கணும், கொடுங்க. முதலாளி வெறி ஆகிட்டார். 5000 ரூபாயெலாம் கிடையாது, உனக்கு நான் கொடுக்க வேண்டியது 1000 ரூபாய் தான்றார். சண்டை 2 பேருக்கும். ஆனால் முதலாளி வசதியானவர், அடித்து எழுத்தாளனை வெளில தூக்கி போட்டுறார். காசு கிடையாது, ஒன்று கிடையாது, போடா நீ பார்த்துக்கடா, என்ன முடியுமா பார்த்துக்கடான்னு சொல்லிட்டார். இந்த எழுத்தாளனுக்கு ஒரு வெறி வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணால் நேர முதலாளியோட வீட்டுக்கு போயிட்டான். ஆச்சி உட்காந்துருக்கு, நல்ல தாட்டியான ஆச்சி, அதே ஒரு பிள்ளைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கு. எழுத்தாளன் ஆச்சிகிட்ட போய் சொல்கிறான், என்னை எரிய வச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா? நீ ஒரு எழுத்தாளனுடைய சாபம் உன்னை சும்மா விடுமா? உங்கள் குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் படிப்பு வாசனையே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஆட்சி உடனே என்ன செஞ்சது தெரியுமா? இது மட்டும் நடக்கிறது எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாத்தையும். அந்த ஆட்சி என்ன செய்யுது, நேர போகுது கடைக்கு. சித்திரை மாதம், வெயில் காயுது. தன்னுடைய கணவருடைய கடைக்கு போய், எழுத்தாளனுக்கு நீ பணம் பாக்கி வச்சிருக்கியா, இதெல்லாம் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க தானே, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ போ. எழுத்தாளனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்குற மட்டும் எந்திரிக்க மாட்டேன்னு ரோட்டில் உட்காந்துக்கிச்சு ஆச்சு. சித்திரை மாதத்து வெயில், எந்திரிக்க மாட்டேங்குது. பதறி போயிட்டார் முதலாளி. அங்கேயும் இங்கேயும் ஓடினார், எப்படியோ பணத்தை சேகரித்தார். எழுத்தாளன்ட்டு இதாப்பா வச்சுக்க, என் வீட்டு கொலை வழக்கு நடுத்தெருவில் உட்காந்துருக்குப்பா ஒன்னால். ஆச்சி எழுப்புறாங்க, எழுப்ப முடியல. அந்த வெயில் உருகி உருகி ஆச்சியினுடைய புடவை, பாவாடை, கால் சதை எல்லாம் தாரோட தாராக சேர்ந்துருக்கு. அப்படியே பிரித்து ரத்தத்தோட ஆச்சியை எழுப்பி நிற்க வைக்க தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு எழுத்தாளன்ட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிச்சுட்டு ஆச்சி, உங்களால் தான். நீ ஒரு வார்த்தை சொன்னல, நான் என்ன சொன்னேன் ஆச்சு, அன்றைக்கி நான் இருந்த நிலைமையில என்ன சொன்னேன்னு நினைவில்லை ஆச்சு எனக்கு. நீ எனக்கு சொல்லிட்ட, 7 தலைமுறைக்கு உன் குடும்பத்துக்கே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டீங்க. லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி வர்றது ரொம்ப அபூர்வம். நீ சொன்ன வார்த்தையை நீயே மாற்றி எங்கள் குடும்பத்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஆச்சி சொன்ன. இதை அறம் என்ற பெயரில் ஜெயமோகன் ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். இப்போது பரதேசி வந்தானிலிருந்து அறம் வரை நடுவில் கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 2 கதையும் நமக்கு சொல்லுவது ஒரே ஒரு செய்தியைத்தான். வசதி இல்லாதவன் எவனாவது ஒருத்தனை நீ நம்மளை அறியாமலே மிதிச்சிடுறோம்ல, அவன் வாயிலிருந்து ஒரு சொல்லு வந்தால் அது குடும்பத்துக்கு நல்லதில்லை என்ற நம்முடைய மண்ணின் சிந்தனை இந்த 70 வருஷத்தில் மாறவே இல்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், என்ன அவன் பெரிய சத்தியவான், அவன் எனக்கு சாபம் போட்டால் அது பலிச்சிருமா? பலிக்குங்க, பலிக்கும். ஒருத்தரனுடைய நெஞ்சத்தில் நாம் மிதித்து அந்த நெஞ்சத்திலிருந்து நம்மை பற்றி ஒரு சொல் வந்தால் நம்மை அல்ல, நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும் என்கின்ற பயத்தோடு வாழ்ந்தது தான் நம்முடைய தலைமுறை. அந்த பயம் நல்ல பயம். அப்போ 70 வருஷமா நம் தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு விஷயத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இன்னொரு உயிரை காயப்படுத்தி விடாதே என்ற ஒரே விஷயத்தை தான் அன்றும் இன்றும் தமிழ் எழுத்தாளர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றால் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் பரம்பரையில் வந்த இவர்களை படிப்பதற்கு, நம்முடைய மொழியில் படிப்பதற்கு நாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இதுதான் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுப்பது. எல்லாமே இப்படி தான் சீரியஸாகவே தான் எழுதியிருக்காங்களா? எதையுமே ஜாலியாக எழுதலையா? நல்ல ஜாலியாக எழுதியிருக்காங்க.
ஜாலியாக எழுதின எழுத்துலேயும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. தமிழ் எழுத்து நடையில் இன்னொரு புது மாற்றத்தை கொண்டு வந்த எழுத்தாளர் சுஜாதா என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அருமையான ஒரு பாய்ச்சல் சிந்தனை. அவர் எண்ணுகிற வேகமே நமக்கு பிரமிப்பூட்டுகிற ஒரு வேகமாக இருக்கும். சுஜாதா ஒரு கதை எழுதினார். அந்த கதை ஏன் முக்கியம்னா, அதோடு நான் முடிக்க போகிறேன். ஏன் முக்கியம்னா, உங்களில் பல பேர் இப்போ மகாராஜா சினிமாவை பார்த்துருப்பீங்க. மகாராஜா படத்திலே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பேரலல் ஸ்டோரி டெல்லிங். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் வரப்போகுதுன்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு ரவுண்டு வரும், ஸோன்னு, அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்குன்னு நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த படத்தில் இது ஃப்ளாஷ்பேக்காக இப்போ நடக்குதானே தெரியாது, மாறி மாறி ரெண்டும் வரும். நாம் புரிஞ்சுக்கணும் இது நேற்றா இது இன்றா என்பதை நம்முடைய புத்திசாலித்தனத்தால் நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த படத்தினுடைய சிறப்பு. என்னங்க, அந்த சினிமா கூட பார்க்கல, ஈரோடு மக்கள் சினிமாவே பார்க்க மாட்டிங்களா? அந்த படத்தில் இந்த டெக்னிக் எப்படி வந்ததுன்னா, இதுவும் ஒரு எழுத்தாளரால் வந்தது தான். சுஜாதாவினுடைய இந்த கதை, அதோடு நான் முடித்து கொள்ள போகிறேன். கதை ஆரம்பிக்கிறது முதல்ல, நேற்று ஒரு இளவரசிக்கு அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்குறாரு. அவளுக்கு எவனையுமே பிடிக்கலை. அவள் இளவரசி நல்ல போர் தொழில் தெரிஞ்சவ, புத்திசாலி, படிச்சிருக்கா. வர்ற மற்ற இளவரசர்கள்லாம் மக்கா இருக்காங்க. தேர மாட்டான்ப்பா, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றுமே நடக்காதுன்ற அவன். அந்த மன்னர் கதறுகிறார், அம்மா யாராவது ஒருத்தனை பிடித்திருக்கிறது என்று சொல்லம்மா, கல்யாணத்தை செய்து வைக்கிறேன். அந்த இளவரசி பல்லக்கில் போயிட்டே இருக்கா. அவன் மனசுக்குள்ளே ஒரு முகம் இருக்குது, ஒரு ஆசை முகம். அவன் அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பானா, என் கனவுல தான் இருப்பானா, நினைவில் யோசிச்சுக்கிட்டே பல்லக்கில் போயிட்டுருக்கான். கட். அடுத்தது, இன்று ரயில் புகை வண்டியில் ஓடி போய் ராதா ஏறிக்கிறான். ராதா பின்னாடியே குமாரசாமியும் போய் ஏறிக்கிறான். ராதா குமாரசாமியை ஒரு முறை பார்க்கிறாள், அலட்சியமாக ஒரு பார்வை. அவன் இருப்பதையே கவனிக்காத மாதிரி பார்த்து புஸ்தகத்தை படிச்சிருக்கா. நிறைய இளைஞர்களுக்கு இப்படின்னா என்னன்னு தெரியும். அந்த பொண்ணு பார்க்கும், ஆனால் பார்த்தா மாதிரியே காமிச்சிக்காமல் பார்க்கும். குமாரசாமி ராதாட்ட சொல்கிறான், ராதா நானும் நீயும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமாம் மறந்துட்டேன். ஏன் ராதா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் முட்டாளாக இருந்தப்போ உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன், இப்போ நான் புத்திசாலி ஆகிட்டேன், உன்னை காதலிக்க முடியாதுன்னு ராதா சொல்கிறேன். ஏன் ராதா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ராதா. குமாரசாமி, உன்னை பாரு, நீ எவ்வளோ மகா போர், நீ சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க. நீ சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல, நீ எழுதுகிற கடிதங்களை நான் வெறுக்கிறேன், கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ராதா சொல்கிறா. குமாரசாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ட்ரெயின் நிற்குது, என்ன ஸ்டேஷனே பார்க்காம இறங்கிடுறான். ஒரே இருட்டாக இருக்குது, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான், யாருமே இல்லை. அப்போ ஒரு பல்லக்கு அசைந்து அசைந்து வருகிறது. பல்லக்கு நிற்கிறது. இளவரசி திரையை திறந்து இவனை பார்க்கிறாள். நீங்கள் யார் என்று கேட்கிறாள். அவள் மனசுக்கு தெரியுது, நான் தேடிக்கொண்டிருந்த ஆசை முகம் இதுதான் என்று அவள் மனசுக்கு தெரியுது. நீங்கள் யார் என்று கேட்கிறாள். குமாரசாமி பதில் சொல்கிறான், அடுத்த கதையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவன் என்று பதில் சொல்லுகின்றான். இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நேற்றும் இன்றும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைவதாக சுஜாதா கற்பனை செய்து இந்த கதையை எழுதி கிட்டத்தட்ட 30 வருஷம். ஆனால் இன்றைக்கு மகாராஜா படத்தை பார்க்குற போது பேரலல் ஸ்டோரி டெல்லிங்கிறது இப்படி தான் இருக்கும் என்பது புரிகிறது. எனவே இனிய நண்பர்களே, இந்த 100 ஆண்டு கால தமிழ் கதைகளினுடைய வளர்ச்சியை, வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நமக்கு தெரிவது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த என்ன விஷயம்னா, கருணையோடும் அறத்தோடும் இரு என்பதைத்தான் தமிழ் எழுத்தாளர்கள் அன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தியைத்தான் புத்தகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்தியினுடைய சிறப்பைத்தான் தேடி நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் ஆரம்பிக்கிற போது சொன்னேன், இந்த டாக்டர் பழனிவேலனுடைய வாழ்க்கையை பற்றி கட்ஸ் என்கின்ற அந்த புத்தகம். எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கிற போது உங்களுடைய மனம் ஒரு புள்ளியில் நிற்கிறது. இந்த வேதனையை நானும் உணர்ந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த புத்தகத்தோடு நீங்கள் ஒன்றி விடுவீர்கள். அப்படி ஒன்றிய பிறகு அந்த புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். தற்கொலைக்காக முயன்று தற்கொலை செய்து கொள்ள போய்
ட்ரெயின் வர லேட் ஆச்சுன்றதுனால ஒரு புக்கை படித்து அதுக்கு பிறகு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து சாதித்து காட்டியவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியை கேட்டபோது ஒரு நூலகம் அமைப்பேன் என்று சொன்னார். ஆளே இல்லாத தீவில் உங்களை கொண்டு விட்டால் என்ன செய்வீர்கள் என்று ஜவஹர்லால் நேருவை கேட்டபோது 5 புத்தகங்களை கொடுங்கள், அதை படித்துவிட்டு அங்கேயே சந்தோஷமாக இருப்பேன் என்று நேரு சொன்னார். எந்த வீரனுடைய ஆயுதத்தை விடவும் ஒரு பேனா அபாயகரமானது, ஏனென்றால் அதற்குத்தான் வல்லமை அதிகம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். ஐயா சொல்லி காட்டியது போல மரண தண்டனைக்கு தூக்கு மேடைக்கு அழைத்து கொண்டு போகிற கடைசி நிமிடம் வரை ஒரு புத்தகத்தை பகத்சிங் படித்து கொண்டிருந்தார். அப்போ நீங்கள் பாருங்கள், வீரர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை மாற்றியது ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் எது அப்படின்னு ஒரு புக்கை கூட இன்னும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டுபிடியுங்கள். இட் இஸ் நெவர் டூ லேட் டு ரீட் அ புக். உங்களுக்கு 90 வயசானாலும் புதிதாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். புத்தகங்கள் அப்படிப்பட்ட அமரத்தன்மையும் சக்தியும் வாய்ந்தவை. எனவே நீங்களும் படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இந்த அபாரமான புத்தக திருவிழா மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்து ஓங்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தகத் திருவிழாவினை தங்களுக்கே உரிய பிரம்மாண்டத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், அருமைக்குரிய ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, நிர்வாக இயக்குனர் தி சென்னை சில்க்ஸ் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் திரு PK ஆறுமுகம் ஐயா அவர்களே, எனக்கு முன்னரே எழுத்து அன்றும் இன்றும் என்று மிகச் சிறப்பாக உரையாற்றி எனக்கு இடம் விட்டு போகிற போக்கில் என்னையும் சாடி தனக்கே உரிய அனுபவ முத்திரையோடு மிகச்சிறந்த கதை சொல்லியாக, மிகச்சிறந்த எழுத்தாளராக, மிகச்சிறந்த பேச்சாளராக தமிழ் உலகில் வலம் வருகின்ற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா PRO அவர்களே, திருமிகு விடியல் சேகர் ஐயா அவர்களே, காணுகிற திசையெல்லாம் தலைகளாக, வாசகர்களாக, அன்பர்களாக, தமிழ் சொந்தங்களாக இந்த அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும்போது ரொம்ப ஆச்சரியங்கள் நிறைய உண்டு. திருமதி பாரதி அதை அழகாக சொன்னாங்க. 12 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்ததாகவும் 12 வருஷம் கழித்து வந்து அதைவிட இன்னும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் மக்கள் கேட்கும்படி பேசிய அந்த நினைவுகளை அவர்கள் பகிர்ந்தார்கள். எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நான் பலமுறை வந்திருக்கிறேன். இந்த முறையே தமிழறிஞர் ஐயா அவர்கள் தலைமையில் பட்டிமன்ற போட தான் ஸ்டாலின் ஐயா கேட்டாங்க. ஆனால் ஐயாவால் வர முடியாததால் அது பண்ண முடியலை. இந்த மேடையில் மெல்ல தமிழ் இனி தளரும் வளரும்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம். அது இன்னும் யூடியூப்பில் இருக்குது. அன்றைக்கு கூடியிருந்த கூட்டம் இன்றும் என் கண் முன்னால் நிற்கிறது. அது ஈரோட்டுக்கே உரிய பெருமை. 20 வருஷம் தொடர்ந்து நடத்துகிறாங்க. அது விமான நிலையம் இல்லாத ஊரில். அதான் ரொம்ப முக்கியம். இங்கே ட்ரெயினுக்கு போனால் கூட அடியில் அண்டர் கிரவுண்டில் கூடி போகணும். விமான நிலையம் இருக்கிற ஊர்லேயே கூட்டம் வர மாட்டேங்குது. நாங்கள் உள்ளே வரும்போது பார்க்குறோம், சர்க்கரை சீனியை தேடி எறும்புகள் போவது போல சாறை சாறையாக மக்கள் வாசலிலே நிறைத்து கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மெயின் ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. யாரும் மந்திரி கிந்திரி வர்றாரா? இல்லைங்க, அத்தனை பேரும் உள்ளே போகிறாங்க, புத்தக கண்காட்சிக்கு போகிறாங்க. 230 + 20 250 ஸ்டால். எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை ஸ்டால்லையும் விற்பனை ஆகுது.
அவர் சொன்னார்ல, டெல்லியில் போய் கூட்டு வந்தோம், அங்கே போய் கூட்டு வந்தோம். விற்பனை ஆகலைன்னா அடுத்த வருஷம் வரமாட்டான். எதுக்கு அவனுக்கு இது தேவையா? ஏற்கனவே ஏர்போர்ட் வேற இல்லை, ஓடி போயிடுவான். என்னமோ ஏர்போர்ட் இருக்கிற ஊரில் தான் இங்கே இறங்குவாங்க மாதிரியும். அப்படின்னா இந்த நாட்டில் ஒரு 30-39 ஏர்போர்ட் தானுங்க இருக்குது. மீதி ஊருக்கெல்லாம் மனுஷன் போகிறது இல்லையா? இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா புத்தக கண்காட்சி எப்படியா நடக்கும்? இப்படி கோச்சிக்காமலே அவங்கள தாட்டியமாக பேசி கூட்டிகிட்டு வந்திருக்காரு பாருங்க. அதுக்கே ஸ்டாலின் குணசேகரன் ஐயாவை பாராட்டு. விடுதலை போராட்டத்தில் தமிழகம் தானே ஐயா எழுதின விடுதலை வேள்வியில் தமிழகம். அப்படி ஒரு எழுத்து. அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தினம் பேசுகிறார், முன்னாடியும் பேசுகிறாரு, இடையிலையும் பேசுகிறார். அவ்வளவுக்கு கருத்து எங்கேருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளவு படிக்கிறார் அவர், எழுதுகிறார், படிக்கிறார். பேசும்போது அந்த குரல் ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார்னு நான் சொல்லலை. என்ன பேசுவது, எப்படி பேசுவதுன்னு இறை அன்பு ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் இவரை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் ஒரு 800 சில்லற பக்கம், 806 பக்கம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே புத்தக திருவிழா ஈரோடு புத்தக திருவிழா மட்டும்தான். அதில் இவரை பற்றியும் எழுதியிருக்கிறார், நிறைய பேரை பற்றி எழுதியிருக்கிறாரு. இவரை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது பேச்சை பற்றி சொல்லணும். அவங்க இதை ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. பேச்சாளர்கள் எல்லாம் உருவாவதற்கு எழுத்தாளர்கள் தான் காரணம் அப்படின்னாங்க. இதெல்லாம் நான் மறுத்து என்ன ஆக போகுது? பட்டிமன்றம் ஆகிடும் அப்புறம். ஆனால் பேச்சு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு முந்தா நாள் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப். இப்போ யூடியூப் வந்த பிறகு எந்த செய்தியுமே புது செய்தி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக சொன்னீங்கன்னா அது இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன்றான். இந்த பேச்சாளர்கள் நிலைமை பரிதாபம். வயநாட்டில் சுஜாதான்ற ஒரு வயதான அம்மா, கடும் இடிபாடுகள். அந்த அம்மாவோட மகன், மருமகள் எல்லாரும், இன்னொரு பேரன் எல்லாரும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிட்டாங்க. ஒரு தேயிலை தோட்டத்தில் இருந்த அந்த அம்மா மிருதுளான்னு ஒரு பேத்தியை மட்டும் எப்படியோ பிடிச்சி காப்பாற்றி அங்கேருந்து தடுமாறி, நிறைய தண்ணியும் சகதியும் இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் எங்கேயோ போகிறாங்க, இருட்டு, மழை பெய்யுது, எங்கே போகிறோன்னு தெரியலை, எப்படியாவது பிழைக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. வெகு தொலைவு போய் ஒரு காப்பி தோட்டத்து பக்கம் ஒதுங்குறாங்க. பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, அங்கே போய் நிற்கலாம்னு போகிறாங்க. பார்த்தா அங்கே யானை நிற்கிது, காட்டு யானை. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய தெரியலை. இயற்கையின் சீற்றத்துக்கு அஞ்சி வந்த அந்த தாய்க்கு, அந்த வயதான அம்மாவுக்கு யானை நிற்கிது. யானையும் இந்த பயத்தில் தானே நிற்கும். மழையே இடிஞ்சால் யானை எப்படி இருக்கும்? நம்மளை எதுவும் பண்ணிருமோன்னு சொல்லி அந்த யானை முன்னாடி நின்று கைகளை நீட்டி மலையாளத்தில் பேசுகிறாங்களாம். படாத பாடுபட்டு உயிர் தப்பி பொழைச்சி வந்திருக்கிறோம், எங்களுக்கு போக்கிடம் இல்லை, நீயாவது எங்களை காப்பாத்துன்னு மலையாளத்தில் பேசுனாங்களாம். விடியும் வரை அந்த யானை பக்கத்திலேயே இருந்து அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையையும் பாதுகாத்தது. பேச்சு உயிரையும் பாதுகாக்கும். நான் அவங்கள அதுக்காக சொல்லலை. அவங்க சொன்ன மொழி யானைக்கு தெரிஞ்சிருக்கியா? எனக்கு என்னவோ விலங்குகளுக்கு இருக்கிற மனிதாபிமானம் மனிதர்களுக்கு இல்லையோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. விலங்குகள் கூட மனிதாபிமானத்தோடு இருக்கிறது, ஆனால் மனிதர்களுக்கு மனிதாபிமானம் என்பது குறைந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பேச்சு அன்றும் இன்றும் அப்படின்னு பேசியிருக்க நிறைய நான் குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் தேவையானு எனக்கு தெரியல. ஏன்னா பாரதி மேடம் கதை சொன்னாங்க, நான் பேச்சில் கதை சொல்ல முடியாது, சொன்னால் கதை விடுறாருன்றவாங்க. கதை சொல்கிறேன். உலகத்தில் பேச்சு என்பது, திரும்பவும் எழுத்தாளர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி. பேச்சு என்பது ஒரு கலை அல்ல, பொறுப்பு அப்படின்னு இறை அன்பு சார் சொல்லியிருக்கிறார். இது பேச்சாளர்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தகுதி. அது நமக்கு கிடைத்த மேடை இருக்கு இல்லையா? இப்போ இங்கே ஒரு 2000-4000 பேர் இருப்பீங்க, ஆனால் அதில் 2 பேர் தான் பேச வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள விட நாங்கள் நிறைய படித்தவங்களா, வயதானவங்களா, அறிவாளிகளா? எதுவும் இல்லை.
உங்களின் பெருந்தன்மை எங்களில் சிலரை பேச்சாளர்களாக்கி இருக்கிறது. உங்களின் பொறுமை இந்த கூட்டத்தில் அமர வைத்திருக்கிறது. மேடை ஏறுகிற எல்லாரும் இதை நினச்சிக்கிட்டாங்கன்னா அவன் ஒருவேளை தகுதியற்றவனாக இருந்தாலும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதான் உண்மை. விலங்குகளிலிருந்து மனிதனை பிரிப்பது பேச்சும், இன்னொன்று என்னங்க எல்லாரும் தூங்குறீங்க, சிரிப்பும். இது ரெண்டும் விலங்குகளுக்கு கிடையாதுன்றாங்க. ஆனால் விலங்குகள் தங்களுக்குள்ளேயே ஒரு மொழியை பேசலாம். அது விலங்குகளுக்கே தெரியாது. எறும்புகளுக்கு கூட மொழி இருக்குன்றாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. மனிதன் மட்டும்தான் பேசுகிறான். ஒலி வடிவம் அது எப்படி இருந்திருக்கும்னா, ஒலி வடிவமாக இருந்ததை மொழி வடிவமாக மாற்றி பிறகு வரி வடிவமாக மாற்றி இருக்கிறான். அந்த வரி வடிவம் தான் எழுத்து. ஊவான்னு கத்தியிருப்பான் காடுகளில் வாழ்ந்த மனிதன். ஆனால் ரொம்ப காலமாக மனுஷன் பேசி இருக்கிறான்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதனுக்கு பேசும் ஆற்றல் வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசியிருக்கான், உளறி இருக்கான். அறிவு எது அப்படின்னு வள்ளுவரை கேட்டால் அவர் சொல்கிறாரு, எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ஒரே ஒரு வள்ளுவரின் இல்லை, இந்த பேச்சு எவ்வளோ காலமாக இருந்ததுன்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இல்லாட்டி எண் பொருளவாக செல சொல்லின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். நீ சொல்ல நினைக்கிறதை எளிமைப்படுத்தி சொல்லு. மற்றவன் சொல்றதுல இருக்கிற நுட்பத்தை தெரிந்து கொள். இதுதான் ஒரு அறிவின் அடையாளம். அறிவுக்கு எத்தனையோ நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் பேச்சை வச்சுக்கிட்டு அறிவுக்கு ஒரு அடையாளம் சொன்னார் பாருங்க வள்ளுவர். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கற்றிலன் ஆயினும் கேட்க. கற்றில, நீ படிக்கலையா பரவாயில்ல கேளு. ஒரு மொட்டை தாத்தன் கதை சொன்னாங்கல்ல, அவன் எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்திருக்கான் பாருங்க. திருவீதி, திருக்குடம், திருக்குளம் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒத்த வரியில் சொல்லியிருக்கான், அவனை விட எளிமைப்படுத்தியவர் எவரும் இல்லை. இதான் பேச்சு. நீ படிக்கலைன்னா பரவாயில்லையா கேளு. கற்றிலன் ஆயினும் கேட்க. அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, அந்த நேரத்தில் உனக்கு ஊன்றுகோல் மாதிரி துணையாக இருப்பது கேள்வி. அப்படின்னா வள்ளுவர் காலத்திலேயே பேசியிருக்கிறாங்க, கேட்டும் இருக்கிறாங்க. இல்லாட்டி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொல்லியிருக்கிறார்ல. அது மட்டும் இல்லை, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும். 9 மணி வரைக்கும் நாங்கள் பேசினோம்னா வயிறு கியாங்கியான்னும். நான் நலம் என்பது நலன் உடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது எல்லாமே செல்வத்தின் அடையாளம். இந்த பேச்சு திருக்குறளில் பேச்சு சம்பந்தமாக ஏகப்பட்ட அதிகாரம் இருக்குது. ஏன்னா எனக்கு பேச்சுன்ற ஒரு தலைப்பு கொடுத்ததுனால நீங்கள் திருக்குறள் எடுத்தீங்கன்னா தெரியும். இனியவை கூறல், புறங்கூறாமை. பேச்சு புறங்கூறுறதுனா என்ன, கோல் சொல்கிறது. இந்த புறாம்பார் இவெல்லாம் இந்த ஊரில் இருந்து என்னையா பண்ண, ஏன் மலையிலிருந்து சரியுது தெரியுமா? இவன் இருக்கிறதுனால தான். இவன் இருக்கிறது ஈரோடு, அது நடந்தது வயநாடு. ரெண்டுக்கும் ஒரே ஒற்றுமை, முடிகிறது டூ. ஈரோடு வயநாடு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் புறஞ்சொல்லி பேசுகிறான், போன பிறகு குற்றம் சொல்கிறான்ல, இதுலேயும் பேச்சு இருக்குது. பயனில சொல்லாமை. வள்ளுவர் ஒரு அருமையான குறள் சொல்வார், பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனில்லாமல் பேசுகிறான்யா. ஃபோன் எடுத்தால் சில பேர் 1/2 மணி நேரம் பேசுகிறான். எங்களையெல்லாம் சில பேர் வழியில் கண்டுக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா பெல்லடிக்க ஐயா இல்லையேன்னு நமக்கு தோணும். இந்த ஆள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்று. இன்னும் சில பேர் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த கார்லேயே ஏறிடுவாங்க. ஏறிட்டாருன்னா அந்த ஏர்போர்ட்டோ அல்லது ஒரு இடத்துக்கோ போகிற வரைக்கும் அவர் பேசுகிறத கேட்டோம்னா கதவை திறந்துட்டு குதிச்சிடலாமான்னு தோணும். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பதற மாதிரிடா அவர். ஏன்னா பேச்சுக்கு வள்ளுவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு.
வாய்மைன்னு ஒரு அதிகாரம், சொல்வன்மை, அவை அறிதல், அவை அஞ்சாமை, தூது. ஒரு பொண்ணை காதலிக்கிறையா, அங்கே வேணும் பேச்சு. காதல் சிறப்பு உரைத்தல், அலர் அறிவுறுத்தல், நினைந்தவர் புலம்பல், நெஞ்சோடு கிடத்தல். இத்தனையும் பேச்சு சார்ந்த அதிகாரங்கள்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் திருக்குறள் வச்சுருந்தா வாங்கி பாருங்கள். எழுத்து உள்ள பிள்ளை படைக்கும்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஒன்றே ஒன்று தான் சொல்ல, அவன் எழுதிட்டான் தப்பா. இங்கே அந்த எழுத்தை எவையா மாற்ற முடியும்? பிரம்மன் எழுத்து அப்படின்னு வாங்க. ஆனால் வாயுள்ள பிள்ளை படைக்குமா படைக்காதா? அப்படித்தான் நம்ம ஒரு அம்மா படைச்சிருக்கு, யானைகிட்ட பேசி. பாரதி பாஸ்கர் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. வாரந்தோறும் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் தருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர், ஒவ்வொரு சனிக்கிழமையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். எனக்கு தெரிய தமிழ் அறிஞர்களில் ஆங்கிலத்திலும் கட்டுரை எழுதியவர்கள் வெகு சிலர். அவை நடராஜன் அதை செஞ்சிகிட்டு இருந்தார். அதை தவிர மற்றவங்க இங்கிலீஷில் எழுதுறது ரொம்ப குறைவு. எனக்கு இன்னும் சிலர் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு பத்திரிகை தேசிய நாளிதழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு, நான் அவங்கள பேச்சாளர்னு சொல்லுவேன், எழுத்தாளர்னு சொல்லுவேன், திருக்குறள் வித் த டைம்ஸ்னு போட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் அது பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதில் ஒரு வரி அவங்க எழுதியிருந்தாங்க, மொழி பிறந்த பிறகுதான் பொய் பிறந்திருக்கும்னு எழுதியிருந்தாங்க. அது உண்மையா இல்லையாங்க? பொய் என்பது பேச்சில் தானே இருக்கும். மொழி பிறக்கும் முன்னால் பொய்ன்னு ஒன்று இருந்திருக்குமா? சைகையில் பொய் சொல்ல முடியாது, வார்த்தையில் தான் பொய் சொல்ல முடியும். அது அவங்க சொன்னது. அப்போ பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. பேச்சு எப்போ தொடங்கி இருக்கும்? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம மனிதனுடைய காது அந்த ஒலி அலைகள் இருக்குல்ல, ஹேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 16 ஹேர்ட்ஸில் இருந்து 20,000 ஹேர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்குமா. அதுக்கு மேலே கேட்டால் காது ஜாம் ஆகிடும், ஜார் ஆகிடும், ஒன்றும் கேட்காது. நீங்கள் விமானங்கள்லாம் போடுற சத்தமெல்லாம் ரொம்ப அந்த ஒலி அலைகள் ஜாஸ்தி. இந்த மனிதன் எப்போது பேச ஆரம்பித்தான்னா, வேட்டையாடும் போது பேசியிருக்கலாம், கருவிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பேசியிருக்கலாம், தன் காதலியை தேடும்போது பேசியிருக்கலாம். நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற பயல்கள் இல்லை, அவன் தான் மொபைலில் போட்டுறானே. ஆதி மனிதனை சொல்கிறேன். முதல்ல பேச ஆரம்பித்தது காதலியை தேடும்போது. அடுத்தது தன் பிள்ளைகளுக்கு எதையோ கற்றுத்தரும்போது பேசியிருக்கலாம். இப்படித்தான் பேச்சு உலகில் பிறந்திருக்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன், காதலிகிட்ட பேசுங்க, அது தானாக வரும். பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. பிள்ளைகளை இந்த அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவனுக்கு பிடிக்காது, அவன் இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருப்பான், தின்னுக்கிட்டு இருப்பான், அப்பாவை இப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பான். வர்றியா இல்லையா? இவங்க என்னமோ ஒளறிக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து வருவாங்க போல. அவர் 8:30 மணின்னு சொல்கிறாரு, 8:30 மணி ஆக மாட்டேங்குது. உன் கிடியாரத்தை கொண்டா நான் 8:30 மாற்றிடுறேன். அவனுக்கு இது புரியாது, ஆனாலும் கூட்டிகிட்டு வாங்க. எங்கோ செவிகளில் விழுகிற சில பேச்சு ஏதோ ஒரு நாளில் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தான் போகிறது. இதுதான் பேச்சு தொடங்கி இருக்கிறது. ஏன்னா வார்த்தைகளுக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொன்னார். நல்ல வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம ஊரில் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. நான் பேச்சுக்கலைக்காக இங்கே பேச வரல, அது பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. சொல்லின் கதைன்னு டாக்டர் மு வரதராசனார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பழைய புத்தகம். கள்ளோ காவியமோ இதெல்லாம் மு வரதராசனார் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அந்த காலத்தில் அவர் எழுதினார்னா அதை விரட்டி விரட்டி படித்தவர்கள் உண்டு. நான் சொல்கிறது 60களில்.
அவர் சொல்லின் கதைன்னு எழுதியிருக்கிறாரு, எழுத்தின் கதைன்னு எழுதியிருக்கிறார். இது ரெண்டும் மிகச்சிறந்த விஷயங்கள். உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பைபிளை எடுத்தீங்கன்னா மலை பிரசங்கம்னே ஒரு பகுதி இருக்கிறது. இயேசு பேசியிருக்கிறார், அவர் பேசியதெல்லாம் மலை பிரசங்கமாக இருக்கிறது. புத்தர் நிறைய பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியில், அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் ஒன்று கூட எழுதினதில்லை, ஆனால் அவர் பேசியதை அவர் சீடர்கள் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் எழுதலை, பேசியிருக்கிறார்கள். இப்போ ரொம்ப காலமாக பேசப்பட்ட விஷயங்கள் தான் பின்னாளில் எழுத்து வடிவில் வந்தன. கரெக்டுங்களா? இது கிரேக்கர்கள் தான் பேச்சுக்கலையில் வல்லவர்கள்னு சொல்கிறாங்க. கிரேக்க நாட்டில் கோர்ட் நடக்கும். ஒருத்தன் மேலே ஒருத்தன் குற்றச்சாட்டினானா கோர்ட்டில் வாதாடுவதற்காக பேச்சாளர்களை உருவாக்கினார்களாம். ஜார்ஜியாஸ்ன்னு அதுக்கு பேர், கார்ஜியாஸ். அப்படி பேச்சாளராக ஆவதற்கு வக்கீல்கள், நீங்கள் வக்கீல் தானுங்கய்யா, ஆவதற்கு ஃபீஸ் வாங்கிட்டு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒருத்தன்ட்ட நல்லா பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீட் எக்ஸாம் மாதிரி அன்னைக்கே ஃபீஸ் வாங்கிட்டு நீ பேச்சாளர் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிரேக்கத்திலையும் இத்தாலியிலையும் அப்படி பேச்சாளர்களாக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இந்தியாவில் குறிப்பாக பேச்சாளர்களாக வந்தவர்கள் பெரும்பாலும் சமயத்தவர்கள் தான். நம்ம பட்டிமன்றம்னு இப்போ பேசுகிறோமே, இது மணிமேகலை காப்பியத்தில் இருக்குது. ஒட்டிய சமயத்து ஊரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், மணிமேகலை காப்பியத்தில் சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். கம்பன் பார்த்தீங்கன்னா பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன் சொல்கிறார். மாணிக்க வாசகர் எட்டினோடு 2 அறியாத என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளவு காலமாக பேச்சு அரங்கத்தில் இருந்திருக்கிறது, சமய சண்டைக்கு உதவி இருக்கிறது அப்படின்னு பழைய வரலாறை கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 25 நிமிஷம் இருக்குது, 8:30க்கு. இந்தியாவில் மேடை பேச்சு எவ்வளவு காலமாக இருந்தது? ஆங்கிலேயர் வருகைக்கு முன் மேடை பேச்சு இருந்ததா என்பதற்கு தெளிவு இல்லை. புலவர்கள் எல்லாரும் பெரும்பகுதி செய்யுள் இயற்றினார்கள் தான். உரைநடையே பிந்தி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வுக்குரியது, எனக்கு ரொம்ப தெரியாது, அது சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் மேடை பேச்சு வந்தது. அதுவும் குறிப்பாக விடுதலை போராட்ட காலத்தில்தான் பொது வெளிகளில் கூடி நின்று பேசுவதற்கான களம் அமைந்தது என்று சொல்கிறார்கள். இதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். மன்னர் ஆட்சியில் எவனாவது எதிர்த்து பேச முடியுமா? மன்னர் ஆட்சி இருக்குன்னு வைங்க, இப்போ நீங்கள் தான் ராஜா, என்னையை விட்டுருங்க, பேர் தான் ராஜா. ராஜா இருக்கிறார், அவர் முன்னாடி என்ன நடத்துகிறாய் ராஜா, வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயான்னு கேட்டால் தலையை காலி பண்ணிடுவான். ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு விடுதலை போராட்ட காலத்தில் தான் பேச்சு என்பது பொது வெளிகளில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சென்னை கடற்கரையில் விபின் சந்திரபாலர் பேசிய பேச்சு தீப்பொறி பறந்ததுன்றாங்க. ரொம்ப பழைய உரைகளை எடுத்து பார்த்தோம்னா போர்க்களத்தில் பாபர் ஒரு முறை பேசினாராம். இதெல்லாம் நான் ஒரு வரியாக சொல்லிடுறேன், நீங்கள் அந்த இதெல்லாம் தேடி பார்த்துக்கங்க. போர்க்களத்திலே தோற்று கொண்டு இருக்கிற வீரர்கள் மத்தியில் பாபர் பேசினாராம். அந்த வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பது வரலாறு. அதுதான் பேச்சினுடைய ஆற்றல். அப்ரஹாம் லிங்கனுடைய உரை கெட்டிஸ்பர்க் உரைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஜூலியஸ் சீசர்னு ஷேக்ஸ்பியர் நாடகம் ஒன்று இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோடைய உரை ஒரு பெரிய கூட்டத்தை தனக்கு ஆதரவாக மாற்றுகிற ஆற்றல் ஆண்டனிக்கு இருக்கும். அது ஆண்டனிஸ் ஆரேஷன்னு சொல்லுவாங்க. இது ஷேக்ஸ்பியரில் வந்தது. அது மட்டும் இல்லை, சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய உரை, அது தெரியாதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. அந்த உரை மட்டும் இல்லை என்றால் இந்தியாவினுடைய பெருமை, இந்து சமயத்தின் பெருமை உலகிற்கு தெரிந்திருக்காது, இந்தியாவுக்கு விடுதலையும் கிடைத்திருக்காது. அப்படின்னா ஒரே ஒரு பேச்சு எத்தனை பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. சர்ச்சில் நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் மிகச்சிறந்த பேச்சாளர். அதே மாதிரி தான் ஹிட்லர்.
மிகச்சிறந்த பேச்சாளர். வெறும் பேச்சினாலேயே நாட்டை தன் வசப்படுத்தியவர். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி, அவர் முதல்ல 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிறார். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1916 வாரணாசியில் ஹிந்து பல்கலைக்கழக தொடக்க விழா நடக்கிறது. அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சு தான் விடுதலை போராட்டத்தின் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. ரொம்ப உண்மை. அவர் சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிறவர்கள் அணிந்திருக்கிற உடைகள், அணிந்திருக்கிற நகைகள், இங்கே எழுந்திருக்கிற அரண்மனைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. உங்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. என்ன நினைவுக்கு வருகிறது தெரியுமா? இது அத்தனையும் ஏழைகளிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறதுனார். அன்னைக்கு தான் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். சுதந்திரம் வாங்கி 1947 இந்த வரப்போது இன்னொரு ஒரு வாரத்தில் நேருஜி டெல்லியில் ஆற்றிய உரை, விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம், ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, அந்த உரை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆற்றிய பல உரைகள், வீர உரைகள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரைகள், இதெல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்த உரைகள். சுதந்திர போராட்ட காலத்தில் சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சுப்பிரமணிய சிவா அவர்கள், அவர் பேசினால், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஒரு வீர உரை. நம்மலாம் பேசுகிறோமே, சும்மா உப்புக்கு ஜப்பானி. அவர் சுப்பிரமணியம் சிவா பேசினார்னா அப்படியே எழுந்து நிற்குமாம் சவம். ஒரு முறை வஉசி மேடையில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். பேசும்போது சொன்னாராம், இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே சிந்தனையோடு எழுந்து நின்றால் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு வெள்ளைக்காரன் ஓடி விடுவான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கே கை தட்டுறீங்களே, சுப்பிரமணிய சிவா என்ன சொன்னாரா, வேகமாக சொன்னாரா, மூட்டை முடிச்சுகள் அவனுடையது அல்ல, அது இந்தியருடையது, அவன் வெறுங்கையோடு தான் ஓட வேண்டும். இப்படியெல்லாம் பேசித்தான் நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மகாகவி பாரதி மேடைகளில் பாடவும் செய்வார், அனல் பறக்க பேசவும் செய்வார். அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. சென்னை கடற்கரை வீதிகளில், கடற்கரையில் பெருங்கூட்டம் இது மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்இடி டிவி வச்சு கொடுத்துட்டாரு, மைக்கு. மதுரையிலேருந்து எஸ்எஸ்கே வேறு வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் மதுரைக்காரன், எங்கள் ஊருக்கு ஒரு விளம்பரம் வேணும்ல. அவ்வளோ தூரம் கேட்கும். ஒருவேளை இங்கே வர வேண்டாம்னு தள்ளி யாராவது போனாலும் இந்த காதில் விழும். இவங்க பேசி நாங்கள் கேட்கணுமான்னு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க காதலையும் விடும். காரணம் மைக் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருக்காது. வெளிச்சத்துக்கு தீப்பந்தங்களை ஏந்துவார்கள். பின்னாடி வந்தது தான் பெட்ரோமாக்ஸ் லைட். பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்றதுலாம் பின்னாடி வந்தது. மைக்கு இல்லாததுனால இங்கே ஒருவர் மேடையில் பேசினா ஒரு கொஞ்ச தூரத்தில், கூப்பிடு தூரம்னு அதுக்கு பேர், சத்தம் போட்டு கத்தினா ஒரு பேச்சு எவ்வளவு தூரம் போகிறதோ அதுக்கு பேர் கூப்பிடு தூரம்னு பேர். தூரத்தை அழைப்பதை கூட பேச்சால் அளந்திருக்கிறான் நம்ம ஊருக்காரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூப்பிடு தூரம். இங்கேருந்து கத்துனார்னா அதை கேட்டு சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் நிற்பார். இப்போ நான் பெரியோர்களை தாய்மார்களேன்னு சொன்னேன்னே அவர் அங்கேருந்து பெரியோர்களை தாய்மார்களேன்னுவார். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு ஆள் பெரியோர்களை தாய்மார்களே. இப்படித்தான் பேச்சு அந்த காலத்தில் கடைசி ஆள் வரை போய் சேர்ந்தது, மைக் இல்லாத காலத்தில். இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தில் பாரதி மேடம் தெளிவாக சொன்னாங்க, திருவிக அவர்கள் எழுத்து நடையை மாற்றியவர்னு. தமிழகத்தின் பேச்சு நடையை மாற்றியதிலும் திருவிக அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தூய தமிழில் அவர் பேசுவார். அந்த காலத்தில் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், சுதந்திர போராட்ட காலத்தில், தீரர் சத்தியமூர்த்தின்னு வாங்க. அவர் பேச்சை கேட்டு தான் பெருந்தலைவர் காமராஜர் தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் என்பது வரலாறு. அப்படின்னா ஒரு பேச்சு எத்தனை தொண்டர்களை திருப்பி இருக்கிறது பாருங்கள். இந்த ஊரில் வந்த பிறகு தந்தை பெரியாரை மறக்க முடியாது. அவர் கூட்டத்துக்கு போனால் எல்லாரையும் திட்டுவார். இங்கே வந்திருக்கிறதுல பாதி முட்டாள்கள்னு சொல்லுவாராம், அதுக்கும் கை தட்டியிருக்காங்க. பாதி பேர் வெங்காயங்கள்னு வரான், அதுக்கும் கை தட்டியிருக்காங்க.
ஆனால் திட்டியே மக்கள் மொழியில் பேசியவர் நம்முடைய பெரியார் அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சுலகத்தில் புதிய மடைமாற்றம் கொண்டு வந்தார். அந்த காலத்தில் அவர் பேச்சை கேட்பதற்கு டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹால், ஏசி ஹாலில் நாங்களாம் உட்காந்து பேசுகிறோமே, இது எதுவும் அன்னைக்கு கிடையாது. ஒன்று ஓப்பன் ஏரு அல்லது சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகையில் 2 காட்சிகளை நிறுத்திட்டு கட்சி கூட்டம் போடுவாங்க. இப்போ இந்த காட்சிகள் நிறுத்தினதுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் 1 ரூபா 2 ரூபா வசூல் பண்ணுவாங்களாம். காசு கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி தமிழ் மக்கள் தமிழை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சின் அன்றைய சரித்திரம். அவர் பேசும்போது வழக்கமாக சொல்வாராம், எல்லாரையும் பெரியோர்களே தாய்மார்களே தமிழர்களே சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்வாராம், முக்காடு போட்டபடி இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் எதிர்க்கட்சி நண்பர்களேன்னு சொல்வாராம். அப்படின்னா எதிர்க்கட்சி நண்பர்களும் முகம் தெரியக்கூடாதுன்னு வந்து அண்ணா அவர்களின் பேச்சை கேட்டார்கள். அதனால்தான் சுதந்திரம் வாங்கி 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தது என்றால் பேச்சால் ஆட்சியையே மாற்றிய தமிழகம் வரலாற்றில் நினைவு கூறப்படும். கலைஞர் அவர்கள் பேச்சுலகத்தில் அவரை மறக்க முடியாது. கரகர குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு அவர் சொல்கிறத கேட்குறதுக்கே ஒரு மாபெரும் கூட்டம் இருக்கும். அது சொன்னாலே போதும்ட்டு போயிடுவான். அமரர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் பேச்சு கொஞ்சம், அவருக்கு அந்த குண்டடிப்பட்ட பிறகு கொஞ்சம் வித்தியாசமான குரல் இருக்கும். ஆனால் பேச ஆரம்பித்தார்னா அவரை பேச்சை கேட்குறத விட அவரை பார்க்க வர்றதுக்கு தான் பெருங்கூட்டம் இருக்கும். இங்கே பார்த்துருக்கீங்களா? நான் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்துக்கு போயிருக்கேன், கலைஞர் கூட்டத்துக்கெல்லாம் போய் கேட்டிருக்கிற கூட்டத்தில் இருந்து அவர் வந்து அப்படி நின்னார்னா அந்த ஒரு புதுசாக ஒரு சந்திரன் உதித்த மாதிரி இருக்கும் அந்த மேடையில். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு அழகு இருந்தது. கம்யூனிச இயக்கங்கள் தமிழகத்தின் பேச்சு மேடைகளுக்கு செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய செயல். அது கலை இலக்கிய பெருமன்றங்கள் இந்த மண்ணிலே எளிய மக்களுக்கு பேச்சை எடுத்து சென்றன. அதுலேயும் அமரர் ஜீவா அவர்களின் பணி ஒரு நாளும் மறக்க முடியாத பணி. அமரர் ஜீவா அவர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தெரியும், அவரோட பேசியிருக்கிறார். உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அமரர் ஜீவா அவர்கள் பேசினால் இடி முழக்க பேச்சுன்னு சொல்லுவாங்களாம். இடி முழக்க பேச்சு. எட்டயபுரத்தில் பாரதியாருக்கு மணிமண்டபம் திறக்கிறாங்க. அந்த விழாவில் கல்கி அவர்கள், ராஜாஜி அவர்கள், ஏன்னா கல்கி அவர்கள் தான் அதை கட்டுவதற்கு காரணம்னு நினைக்கிறேன். பாரதியார் மணிமண்டபம் கூட்டத்தில் வந்து அமர்ந்தாராம் ஜீவா அவர்கள். அவரை பார்த்த உடனேயே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவரை பேச வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அழைப்பிதழில் பேர் இல்லை என்றால் பேச வைப்பது மரபு அல்ல. ஆனாலும் கூட்டம் பூரா ஆரவாரம் பண்ணுது, பேசுங்க பேசுங்கன்னு. அப்போது ராஜாஜி அவர்கள் 5 நிமிடம் பேசுங்கள்னு அனுமதி தந்தாராம். மேடைக்கு வந்து ஜீவா பேச ஆரம்பித்த உடனே தன்னையே மறந்து அரை மணி நேரம் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாராம் ராஜாஜி அவர்கள். என்ன பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை பெரிய அறிஞர், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அப்படி யாரையும் பயப்படுத்துகிறபடி பேசுவாராம் அமரர் ஜீவா அவர்கள். என்ன நமக்கெல்லாம் நல்ல கொடுப்பினை இல்லை. அவங்க பேச்சையெல்லாம் ஒலிநாடா வடிவில் கூட கேட்பதற்கு இந்த தலைமுறைக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. இன்றைக்கி யார் குப்பையாக பேசினாலும் யூடியூப்பில் டிவியில் வந்துடுது. அவர் ஏதோ நினச்சி கை தட்டுறாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கலைவாணர் என்எஸ்கே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மேடைகளையும் பேசுவார், நகைச்சுவையாளர். அவர் சொல்லுவாரா, ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சிரிக்க வைக்கிறது தேசத்தொண்டு. அந்த வகையில் சிரிக்க வைக்கிற நானும் தேசத்தொண்டன்னு சொல்லுவாராம். இதான் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் அடங்கிய புத்தகம் தான் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற இறையன்பு சார் புத்தகம். எங்ககிட்ட நிறைய பேர், எங்கிட்டையும் பாரதி பாஸ்கர் மேடத்திலையும் கேட்பாங்க, நான் பேச்சாளராக என்ன செய்ய வேண்டும்? எளிமையான வழி, இந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிங்க, உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் தெரியும். அதை இந்த பேச்சாளர் ஆகிறவங்களுக்கு நினைவூட்டல் செய்கிறேன். ஆன்மீக உலகத்தில் வாரியார் சாமிகள், வாரியார் சாமி மாதிரி பேச்சாளர் இனி இன்னொரு முறை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணும். எதுவும் இல்லாத காலத்தில்,
இந்த அளவுக்கு மேடை அலங்காரங்கள் இல்லாத காலத்தில் ஒரு மனிதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேரை திரட்ட முடியும் என்றால் அப்படி திரட்டியவர் ஆன்மீக பேச்சாளர் வாரியார் சாமிகள் தான். அவர் பேசுவார், பாடுவார், நகைச்சுவை பண்ணுவார். அவருக்கு இருந்த நினைவாற்றல் யாருக்குமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பேப்பர் இல்லைன்னா பேச முடியலை. ஆனால் அவர் கொட்டினார். எந்த புராணம் வேணும், திருக்குறள் வேணுமா, கந்த புராணம் வேணுமா, இல்லை கம்பராமாயணம் வேணுமா, கொட்டி தீர்த்தார். அவரது பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. யாராவது வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்க. வாரியார் சாமிகள். அந்த காலத்தில் இருந்த இன்னொரு மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். மகாபாரதம் புலவர் கீரன் பேசி கேட்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை இன்றைக்கு இல்லை என்கிற வருத்தம் எனக்குள் எப்போதும் உண்டு. மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள், திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் தமிழண்ணல் அவர்கள், சத்தியசீலன் அவர்கள், அறிவொழி ஐயா அவர்கள், திருக்குறளை செல்லுமிடமெல்லாம் சொல்லி சென்ற திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் யாருக்குமே நினைவில்லை. இல்லை, யாருக்காவது தெரியுங்களா? எப்பேற்பட்ட பேச்சாளர்களால் இந்த பேச்சுலகம் வளர்ந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே எங்களை மாதிரி பேச்சாளர்களை உருவாக்கிய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் வளர்ந்த இடம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மடம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பேச்சை நீங்களாம் கேட்டிருப்பீங்க. தாடி இப்படி கையில் எடுத்துகிட்டு அப்படி நின்னார்னா அதுக்கப்புறம் அருவி கொட்டும். நான் அவர் பேச்சை நிறைய முறை கேட்டிருக்கிறேன். அவர் கூட பயணிச்சிருக்கிறேன். ரொம்ப அதிக பரிச்சயம் இல்லை, ஐயா வச்சு தான் தெரியும். ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர். ஒரு பெரிய குரு மடத்தில் இருந்து கொண்டு, ஆதீன கர்த்தராக இருந்து கொண்டு அடிமட்ட மனிதனை தேடி தமிழை எடுத்து சென்ற மகா பெரிய மனிதர் என்றால் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவர்களால் தான் பட்டிமன்றம் என்பது மிகவும் பிரபலமானது. இந்த வரிசையில் பட்டிமன்றங்களுக்கு இலக்கிய அந்தஸ்து கொடுத்து காரைக்குடியில் கம்பன் கழகத்தை உருவாக்கி இன்றைக்கும் கம்பன் பட்டிமன்றங்கள் உலகெங்கிலும் பரவுவதற்கு காரணமான சாவண்ணா கணேசன் ஐயா அவர்களை பேச்சுலகம் என்றைக்கும் நினைக்க வேண்டும். அது காரைக்குடியில் தொடங்கினது. இப்போ சமீபத்தில் லண்டனில் கம்பன் கழகம் தொடங்கியிருக்காங்க. போன வாரம் பாரதி மேடம் போய் பேசிட்டு வந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் இருக்கிற மண்ணில் கம்பராமாயணத்தை கொண்டு செல்வதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது என்றால் இதற்கு விதை போட்டது காரைக்குடி. தவிர கதாபிரசங்கம்னு நிறைய இருந்தது. சரஸ்வதி பாய் தானே மேடம் முதல்ல பேச்சாளர். 1904 தமிழகத்தில் இருந்த முதல் பெண் பேச்சாளர் யாருன்னா சரஸ்வதி பாய்னு ஒரு பெண்ணு. அவங்க மேடை ஏறி பேசியிருக்கிறாங்க. எப்போ? 120 வருஷம் முன்னாடி. பெண்கள் இன்றைக்கு மேடையில் பேசுவதே சிரமமாக இருக்கும்போது 120 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய செய்தி. இந்த செய்தியும் நமக்கு சொன்னது பாரதி மேடம் தான். முதல் குரல் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. மறைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பிகைன்னு ஒரு அம்மா 1916 பேசியிருக்காங்க. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்துக்காரர். அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. நானும் பாரதி மேடமெல்லாம் பேச்சாளராக வந்தது இப்போ ஒரு 20-25 வருஷம் முன்னாடி. 60களில் நான்லாம் மேடையை பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு பொது வெளிகளில் பேசுவதை கேட்பது தான். ஒன்று சினிமாவுக்கு போனோம் அல்லது இது கேட்கணும். நிறைய பேர் வீடுகளில் ரேடியோ கூட கிடையாது. வானொலியில் சிறந்த உரைகள் வரும். எங்கேயாவது இலக்கிய உரைகள் வந்தால் அதை வானொலியில் போடுவாங்க. அதுவும் ராத்திரி 9:15 போடுவாங்க. பல பேர் அதுக்குள்ளே தூங்கியிருப்பான். கரண்ட்டு பல வீட்டில் கிடையாது, டிவின்றதே கிடையாது, ஃபோன் கேட்டதே இல்லை. மக்கள் பொது வெளிகளில் தரையில் அமர்ந்து கொண்டு எதையோ ஒன்றை ரசித்தார்கள் என்றால் தெருக்கூத்து நாடகத்துக்கு பிறகு பொது மேடை பேச்சைத்தான் ரசித்தார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள். அரசியல் பேச்சு நிறைய பேர் பண்ணாங்க. ஈவி.கே. சம்பத் அவர்கள் இந்த ஊருக்காரர் நினைக்கிறேன். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். சிபி சிற்றரசுன்னு ஒருத்தர் இருந்தார். காங்கிரஸ் இயக்கத்தில் சின்ன அண்ணாமலைன்னு ஒரு பேச்சாளர் இருந்தார்.
நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் இருந்தார். மாப்போசி மீசையை முறுக்கிட்டு அவர் பேச ஆரம்பித்தாருன்னா அப்படியே கூட்டம் தன்னை மறந்து கேட்கும். திரு குமரி அனந்தன் அவர்கள் தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கிறாரே, அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேச்சை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அப்புறம் கண்ணதாசன், தாவண்ணா பாண்டியன், வலம்புரி ஜான், அவர் சொல் சித்தர், அவர் வார்த்தை சித்தர். அவர் மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்கவே கிடைக்காது. மகா பெரிய பேச்சாளர் வலம்புரி ஜான் அவர்கள், காளிமுத்து அவர்கள், வைகோ அவர்கள். கண்ணதாசன் பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு குழந்தை பேசுவது போல இருக்கும், ஆனால் அந்த குரலில் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தது. ஒரு காலம் அந்த குரலை நாம் மறக்கவே முடியாது. மிகச்சிறந்த கவிஞர், பேச்சாளர், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பழைய காலத்தில் எப்படி இருந்தது மேடை? இப்போ நான் சின்ன பிள்ளையில் பார்க்கும்போது ஐயாது கூட நான் போயிருக்கிறேன். பாப்பையா சாரு ரொம்ப எளிமையான மனிதர். தமிழ் பேச்சுலகத்தில் 62 ஆண்டுகள் மேடையில் இருக்கிற ஒரே தமிழறிஞர் எனக்கு தெரிய பேராசிரியர் பாப்பையா தான். மதுரையில் இந்த ரிக்ஷா ஓட்டுநர்கள், அப்போல்லாம் ரிக்ஷா இருந்தது, அவங்க என்ன செய்வாங்கன்னா சில பட்டிமன்றம் வைப்பாங்க. மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அப்படி இல்லைன்னா ஆயுத பூஜைக்கு வைப்பாங்க. ரிக்ஷாவே ஒரு ஆயுதம், அதுக்கு ஒரு பூஜை. இதில் பெரும்பாலும் காசு வாங்காமல் தான் இவர் பட்டிமன்றம் நடத்துவார். அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன். இவரை கூட்டு போகிறதுக்கு ரிக்ஷா வரும். அங்கே போனால் 2 டயர் வண்டியை சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பலகையை போட்டு அதில் உட்காந்து, அதுதான் பட்டிமன்ற அரங்கம். இந்த டயருக்கு அண்டை கொடுத்துருப்பாங்க. தேருக்கு அண்டை கொடுக்குறாங்கல்ல, கட்டை, அது மாதிரி. என்ன இல்லாட்டி பேசும்போது பட்டிமன்றம் நகர்ந்துடும். டயர் உருண்டுச்சு, நடுவர் கீழே விடணும். இதில் அவரை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேச்சில் ஆர்வம் உண்டு. ஏன்னா எங்கள் காலத்தில் எல்லா ஊர்களையும் பவர் இருக்காது. நான் மைக் செட் போடுறவங்க பின்னாடியே அலைவேன். எனக்கு மைக் செட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிற காலத்தில் அப்போது நாங்கள் சொல்கிற அந்த மைக்கில் சொல்கிற வரியே தான், எங்கள் ஒலிபெருக்கி கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும். கரண்ட் இல்லாத இடங்களில் என்னடா பண்ணுவீங்கன்னா, நிறைந்த ஒலி செய்து தரப்படும்னு நான் மைக்கில் கத்துவேன். எங்கள் அப்பா ஒரு வாத்தியார், அவருக்கு நான் இந்த கண்ட வீட்லேயும் போய் பேசுகிறதுக்கு பிடிக்காது. நான் இந்த மைக் செட்டுக்காரங்க, ஏன்னா அவங்க பூரா பீடி குடிப்பாங்க, ஒரு மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. படிக்காத ஆளுக தான் மைக் செட் போடுவான். இப்போல்லாம் நல்லா இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. நான் இவங்களோட சுற்றிக்கிறது எங்கள் அப்பா கண்டா என்னை தொலைச்சி விடுவேன்னுவார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் தொலையாதடா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அடிப்பாருன்னு. நான் போனதும் இல்லாமல் மைக் எடுத்து பேசுவேன், கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும். எங்கள் அப்பாவை கேட்டுரும், அந்த நாயை பிடிச்சி தூக்கிட்டு வாடான்னுவார். இன்னைக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க அங்கேருந்து. இந்த மாதிரி பவர் இல்லாத இடங்களில், வசதி இல்லாத இடங்களில் நடந்திருக்கு பேச்சு மேடை. இப்போ ஐயாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி மேடை போட்டு அது முடிஞ்சோடனே கழட்டிட்டு போயிடுவாங்க. சில சமயம் அது ஒத்த மாட்டு இதாக இருக்கும், மேடையாக இருக்கும். அந்த மாடு சைடில் படுத்து கிடக்கும். அதுவும் ஒரு பார்வையாளர் தான். அது எப்போ முடியும், வண்டி எப்போ கட்டுவாங்கன்னு அது படுத்து கிடக்கும். இதில் வேடிக்கை என்னென்னா, ஐயா உட்காந்துருப்பார், நானும் அந்த வண்டியில் உட்காந்துருப்பேன். மேடான இடங்கள், அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய ரோடு வசதி கிடையாது. நான் சொல்கிறது 70களில் 80களில். மேடான இடம் வரும்போது அந்த ஓட்டுறவர் தள்ள முடியாது. அவர் சொல்லிடுவார், இறங்கி தள்ளு, சும்மா தானே வர்ற. ஐயா தான் பெரியவர், உள்ளே உட்காந்துருக்கார், நீ இறங்கி தள்ளியான்னு. பல நேரம் தள்ளி இருக்கிறேன் ரிக்ஷாவை. இப்படி தள்ளித்தான் பட்டிமன்ற மேடையில் நம்மளை தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் நடந்த சத்தியமான உண்மை. பின்னாடி ரிக்ஷா தள்ளணும். எனக்கு எப்படியோ நான் ஒரு பேச்சாளன் ஆவேன்னு கனவுலையும் காணலை. பாரதி மேடம் அப்படி இல்லை. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா படித்தவங்க. அதனால் கம்பெனி விழாக்களில் போட்டிகளில் பேசியே வந்துட்டாங்க. எனக்கு பேச்சில் ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே பாப்பையா சார் தான். நான் 10ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் இலக்கிய மன்றத்தை தொடங்கி வைக்க வந்தார். அப்போல்லாம் பயலுக தரையில் உட்காந்துருப்பாங்க, மண்ணில். நாங்கள்லாம் மண்ணில் உட்காந்துருக்கோம். ஒத்த ஒரு மைக்கு, அதுக்கு மேடையெல்லாம் கிடையாது, மண், அதை ஒட்டி அப்படியே பேசணும். நின்று 4 சேர் போட்டிருப்பாங்க, எங்கள் தலைமை ஆசிரியர் இருப்பார், இவர் நின்று பேசுகிறார். எங்கள் பயலுக மண் அள்ளி எறிவாங்க. அதாவது இப்போ நீங்கள் கைதட்டுறீங்க இல்லையா,
அவங்க தட்டுற கை வந்து மண்ணள்ளி எரிகிறது தான். ஏன்னா 2000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? யார் வந்தாலும் இப்படி மண்ணள்ளி அப்படி போடுவான். சில பேர் மேலே எறிவாங்க, எரிஞ்சிட்டு இங்கிட்டு திரும்பிக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நிகழ்ச்சியில் படு ஈடுபாட்டோடு இருக்கான்னு அர்த்தம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு உட்காந்துருக்கான் அவன். இந்த மாதிரி மண்ணள்ளி எரிகிறவங்கள அரை மணி நேரம் கட்டி போட்டு பேசினார் அவர். அன்னைக்கு தான் நிமிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தேன், இவங்களையா இவர் இப்படி நிறுத்தினார்? பேச்சு என்றால் என்ன என்பதை அன்றைக்கு அவர் சொல்லி கொடுத்து விட்டு போனார். அதிலிருந்து தான் அவர் பின்னாடியே அலைஞ்சோம். அன்றைக்கு அவங்க பேச்சு ஆவேசமாக இருக்கும், இவ்வளவு நகைச்சுவை இருக்காது, நல்ல தமிழ் நடை இருக்கும். அந்த காலத்து பேச்சில் எல்லாமே உயர்தரமாக இருக்கும். எளிமைன்றது மிக குறைவு தான். கீழே இறங்கி பேசுறதுன்றது எனக்கு தெரிய 90களுக்கு பிறகுதான், குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகம் வந்த பிறகுதான் பேச்சில் நகைச்சுவை என்பது கூடுதலாக வந்தது. அதற்கு முன்னால் இவ்வளவு ஹியூமர் கிடையவே கிடையாது. திருக்குறளார் மட்டும் நகைச்சுவை பண்ணுவார். ஐயா பேச்சிலேயே பயங்கர வேகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, மேடைகளில் பேசுவதை அன்றைக்கு இருக்கிற மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒன்று வானொலி மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டாவது தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், தினமணி, இந்த பத்திரிகைகள் எல்லாம் பேச்சு இன்றைக்கி நடக்குது ஒரு பட்டிமன்றம்னா முழு பக்கம் அதை அப்படியே எழுத்தில் வெளியிடுவார்கள். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரலனாலும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பேச்சு மேடைகள் வளர்ந்ததற்கு இந்த பத்திரிகைகளும் ஒரு பெரிய காரணம் என்பதை மறக்கவே கூடாது. மதுரையில் தினத்தந்தி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு தினமணி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய திறந்த வழி இருந்தது. அங்கே நிறைய பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு, நானே போய் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பேச்சு என்பது ஒரு காலத்தில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றைக்கு இருந்த பேச்சாளர்கள் எல்லாரும் ஒரு தோரணையோடு இருப்பார்கள். ஒரு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் இப்படி வரைக்கும் முடி வச்சுருப்பாங்க. பழைய பேச்சாளர்களை சொல்கிறேன், முடி நிறையா இருக்கும், பாகவதர் மாதிரி முடி இருக்கும், முழுக்கை சட்டை போட்டிருப்பாங்க, நல்ல மீசை வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் ஆண்களில் கட்டாயமாக ஒரு துண்டு வச்சுருப்பாங்க. அது அரசியல்வாதிகளும் சரி, மேடை பேச்சாளரும் சரி, இந்த மாதிரி இருக்கும். இந்த தோற்றத்தை மாற்றிய முதல் பேச்சாளர் எனக்கு தெரிய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தான். அவர் தான் அரக்கை சட்டை போட்டு துண்டு இல்லாமல் மேடைக்கு வந்தார். அதை பார்த்தா நாங்களும் அரக்கை சட்டைக்கு வந்தோம். அப்புறம் பேசுவதற்கு வருபவர்கள் பெரும் பகுதி புலவர்கள், பேராசிரியர்களாக இருந்தார்கள். ஆனால் பேச்சு மேடைக்கு எல்லாரும் வர முடியும், வேறு பணியிலும் இருப்பவர்கள் வர முடியும் என்று வந்தது. வக்கீல்கள் வந்தார்கள், வக்கீல்கள் கொஞ்சம் வந்திருந்தாங்க பேச்சு மேடைக்கு. ஆனால் வங்கியில் இருக்கிறவங்கெல்லாம் பேச முடியும் என்று எங்களுக்கு வாய்ப்பு தந்ததும் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தான், அதில் மாற்றமே இல்லை. 1-2 விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த காலத்தில் அரசியல் மேடைகள் எப்படி இருந்தது? எதிர பேசுவாங்க, ஆபாசமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் நாகரிகம் என்பது கொஞ்சம் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் மேடைகளில் ரொம்ப குறைவாக பேசுவார். இங்கே இன்னும் 2-3 நாள் கழித்து திரு பாலகிருஷ்ணன் வரப்போகிறார்னு நினைக்கிறேன், ஐஏஎஸ் அவர்கள் இந்த வாரத்தில் வரப்போகிறார். அவர் வாழ்க்கையில் நடந்ததை அவரே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். அவர் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார், பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதான் முதல்ல நடந்த இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல, ஏடிஎம்கே பிரிந்த பிறகு இந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது அலங்காநல்லூர் மதுரைக்கு பக்கம் இரவு 12 மணிக்கெல்லாம் அப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம். ஒரு மாணவனை அழைத்து அங்கே பேச வைத்திருக்கிறார்கள் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். காமராஜர் வருவதற்கு நேரமானதால் அவரை பேச வைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் வர லேட்டாகிருக்கு. அவர் காரில் இறங்கும்போது பார்த்தா ஒரு சின்ன பையன் ஸ்டூடெண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவர் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு, என்ன இந்த பையில பேச வச்சுருக்கீங்க? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, அவன் நல்லா வெடிப்பாக பேசுகிறாங்க ஐயா, நீங்கள் வர்ற வரைக்கும் கூட்டம் கலையாமல் இருக்கணும்னு தான் அவனை பேச வச்சோம். அவர் எதிர்கட்சிகளை சாடுகிறார், இந்த தேசத்தை திட்டுகிறார், நீங்கள் எல்லோரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்றார். அவ்வளோத்தையும் பார்த்துட்டு காமராஜர் வந்தோடனே போய் காலில் விழுந்துருக்கிறார், ஓரமாக நில்லு. காமராஜர் ஒன்றும் சொல்லலை, கூட்டத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நடுராத்திரி ஆயிடுச்சு, அந்த பையன் ரொம்ப பேசிட்டான், இனிமேல் நீங்களே பார்த்து நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு வண்டி ஏறிட்டு அந்த பையனை கூப்பிடுன்னு இருக்கிறார்.
இந்த பையன் கிட்ட போயிருக்கிறார், என்ன நினச்சி போவார்ன்றீங்க? பாராட்டுவாங்க. ஏறு வண்டியில், ஐயா எனக்குன்னு ஒரு வண்டி இருக்குது. ஓ, உன்னையெல்லாம் வண்டி வச்சு கூப்பிட்றாங்களா? நம்ம கட்சியில் அவ்வளோ சொத்தாக இருக்குது. என்ன படிக்கிறேன்னு கேட்டிருக்கிறார். 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு படிக்கிறியா? நீ அரசியலுக்கா வந்த? நாங்கள் பாடுபட்டு வாங்கின சுதந்திரம் வீணா போச்சு ஐயா, நீ எல்லாம் படிக்கிற காலத்தில் கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு காமராஜர் கலங்கி இருக்கிறார். அதுக்கு மேலே சொன்னாராம், எதுக்காக வந்த நீ? இல்லைங்கய்யா, தேச சேவை செய்யலாம்னு நினச்சி வந்தேன். அப்படியா? ஓ, கட்சி கூட்டத்தில் போய் இந்த வயசில் பேசினா தேச சேவையை நினச்சியா? உண்மையான தேச சேவை செய்வதென்றால் நீ நல்லா படித்து IAS ஆகி ஒரு கலெக்டர் ஆகு, அதுதான் தேச சேவை சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால தான் அவர் நான் IAS ஆனேன்னு பல இடங்களில் அவர் சொல்லியிருப்பார். அப்படின்னா அரசியல் மேடைகள் எப்படி இருந்தன, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எதிரில் இருக்கிறவங்க பெண்களை ஆபாசமாக பேசினா அன்னைக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அடுத்த நாள் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது. மேடையில் யாரை பற்றி பேசினாலும் தன்னுடைய தாயையோ தன்னுடைய மனைவியையோ மகளையோ அது பாதிக்கும் என்ற கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் மேடைகளை இன்றைக்கு பயன்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இது தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க. இந்நேரம் கைதட்டுறான்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? பொது வழிகளில் நகைச்சுவை என்பதற்காக என்ன வேணாலும் சொல்லலாமா? மேடைக்கு தரம் என்பது ரொம்ப அவசியம். எல்லா மேடைகளையும் தான் சொல்கிறேன், அரசியல் மட்டும் இல்லை. பேச்சு மேடைகள் தரம் குறைவது இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அதுவும் யூடியூப் இந்த மாதிரி வந்த பிறகு யார் வேணாலும் பேசலாம். ஒரு ஃபேக் ஐடியில் இருந்துக்கிட்டு யாரை வேணாலும் திட்டலாம். வலை பேச்சு என்பது இப்போ பெருகி இருக்கிறது. வலை பேச்சுன்னு அதை சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் என்ன வேணாலும் திட்டலாம். பேசுபவர் என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர் என்ன ஜாதி, என்ன மதம், யார் என்பதை தேடி அவர்களை திட்டுகிற பழக்கம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இதுவெல்லாம் தமிழகத்திலே கண்டிக்கத்தக்க மோசமான செயல்கள். பேச்சால் தான் இந்த தேசம் வளர்ந்தது. உங்கள் எல்லாரையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்வீங்க? கொஞ்ச நேரம் பேசாதீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் ஞானிகளால் மட்டும்தான் முடியும். பேச்சை விட மௌனம் வலிமையானது என்று ஞானிகளுக்கு தெரியும். அரைகுறை தெரிந்தவர்கள் பேசுகிறார்கள், அதிகம் தெரிந்தவர்கள் வார்த்தைகளை குறைத்து கொள்கிறார்கள்னு. ஆனால் சாதாரண மனிதனுக்கு பேச்சு என்பது உயிர் மூச்சு. புதிய பேச்சாளர்கள் வருகிறார்கள். இந்த விஜய் டிவி மாதிரி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நிறைய பேரை கொண்டு வராங்க. அந்த மாதிரி முயற்சிகள் தமிழ்நாட்டில் பெருகணும். புதிய பேச்சாளர்களை பயிற்றுவிக்கணும். அவங்க இலக்கிய பின்னணியோடு தரத்தோடு பேசணும். அப்படி பேசினா வருங்காலத்தில் நல்ல பேச்சாளர்கள் இருப்பார்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், வீட்டில் வயதானவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நோய் என்னதுன்னா மறதி நோய் வருது இல்லையா? சாப்பிட்டதை மறந்துடுறாங்க, குடிச்சேன்றதை மறந்துடுறாங்க. நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா கொடுத்தது கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொடுக்கவே இல்லைன்றாங்க. மறதி நோய் வருவதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பேச்சை குறைத்தது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதனால் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களோட பேசுங்க, அவங்கள பேச அனுமதிங்க. பேச்சு என்பது மனிதனின் தனித்துவமான மகுடம். இந்த பேச்சை நல்லதுக்கு பயன்படுத்துவோம். அன்று அப்படித்தான் அது இருந்தது. இன்று ஒரு திசையை நோக்கி போகிறது, அங்கும் இங்குமாக சிதிலமாகிறது. இதை படித்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் சரி செய்யலாம். நல்லதை பேசுங்க, நல்லதையே நினைங்க, நல்லதை செய்யுங்க. பேச்சு மேடைகள் அதற்கு உதவ வேண்டும். இது படிக்கிறவர்கள் கூடுகிற அவை. ஆனால் இதை பேச்சு மேடையாக ஆக்கிய நம்ம அருமைக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் உள்ளிட்ட மக்கள் சிந்தனை பேரவைக்கு வாழ்த்துக்களை சொல்லி 5 நிமிடம் அதிகமாகிவிட்டபடியால் இத்தோடு நிறைவு செய்கிறேன். பேச்சு தமிழர்களின் மூச்சு, அது நல்லதை நோக்கியே நடக்கட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.